واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. புகழும் புகழ்ச்சியும் சர்வ படைப்பினங்களையும் படைத்து அதை பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் தஆலாவுக்கு என்றென்றும் சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் சய்யிதுல் முர்சலீன் ஆஃபத்துன் நபியி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபிஈன்கள் தாபிஈன்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் என்பவர்கள் ஷேகுமார்கள் அவுலியாக்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் இறைவனின் அருள் என்றென்றும் நீங்காது வழக்கமாக. பிறந்திருக்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க ஹஜ் உம்ரா செய்யக்கூடிய காஜிமார்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில ஹஜ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கும் மற்றும் செயலாளர்கள் உறுப்பினர்கள் காலித் வரைக்காயர் மற்றும் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு வாழ்க்கையில் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை ஈமான். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களாக முஃமினீன்களாக வாழ செய்திருக்கின்றார். அல்லாஹ்வுக்கு நாம் வாழ்நாள் முழுவதும் நன்றி செலுத்த. அதே போன்று ஒவ்வொரு முஃமினீன்களுக்கும் ஒரு ஆவல், ஒரு ஆசை இருக்கும். நாம் ஹரம் ஷரீஃபை காண வேண்டும், ஹரம் ஷரீஃபிற்கு சென்று காபத்துல்லாவிற்கு சென்று தவாப் செய்ய வேண்டும், ஹஜ் செய்ய வேண்டும், சஃபா மர்வாவில் தொங்கோட்டம் போட வேண்டும், மினாவில் தங்க வேண்டும். இப்படியாக ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு ஆவல், ஒரு ஆசை என்பது வாழ்க்கையில இஸ்லாமியர்கள் நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த ஆவல் ஆசையை அல்லாஹ் தஆலா சிலருக்கு தான் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தையும் தருகின்றார். அல்லாஹ் தஆலா யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் தான் ஹஜ் செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா யாரை அருள் புரிகின்றானோ அவர்கள் தான் ஹாஜிகளாக ஆக முடியும். அதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எத்தனையோ செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள், கோடிக்கணக்கான பணங்களை வைத்துக் கொண்டு ஆனால் செல்லக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள். ஹஜ் கமிட்டி இல்லாம பிரைவேட்ல எல்லோருக்கும் போட்டவங்க எத்தனை பேர் ஹஜ்ஜுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. 52,000 பேர் இந்தியாவில் இருந்து செல்ல முடியாமல் போய்விட்டது. ஹஜ் கமிட்டியில போட்டவங்க எல்லோருக்கும் கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். புதுச்சேரி மாநிலத்துல 500 கோட்டாக்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா குறைவான மக்கள் தான் பதிவு செய்யறாங்க. இந்த வருஷம் மிக குறைவான மக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஆனா பதிவு செஞ்ச எல்லோருக்கும் கிடைக்கும். மற்ற மாநிலங்கள்ல பார்த்தோம் என்றால் பதிவு செய்த எல்லோருக்கும் கிடைக்கிறது. குழுக்கள் விட்டாங்க. குழுக்கள்ல யார் பேர் கிடைச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நாடிட்டாங்க. ஆனா நமக்கு இந்த பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வினுடைய அருள்கொடை. அன்பானவர்களே, முதல்ல நம்ம விளங்கணும், இந்த ஹஜ் என்பது எப்படிப்பட்ட விஷயம் சொன்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆயுளின் கடைசியாக நிறைவேற்றிய ஒரு உன்னதமான ஒரு அல்லாஹ்வினுடைய கட்டளை. அன்பானவர்களே, மரணத்திற்கு நபியவர்களுடைய உலகத்தில் இருந்து பிரிவதற்கு 2.5-3 மாதங்களுக்கு முன்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ் காரியத்தை நிறைவேற்றினார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை காபத்துல்லாவை கட்டுவதற்கு கட்டளையிட்டார். அவர்கள் காபத்துல்லாவை கட்டினார்கள். கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலிருந்து உத்தரவு, இப்ராஹிம் நபியே, நீங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுங்கள், மக்களை இந்த காபத்துல்லாவிற்கு ஹஜ் செய்வதற்காக உம்ரா செய்வதற்காக அழைப்பு கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். அந்த கட்டளையின்படி
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ், நான் இந்த ஊர்ல தனியாளா இருக்கிறேன், நான் அழைப்பு கொடுத்தா இந்த ஊர்ல பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கேட்கும், உலக மக்கள் அனைவருக்கும் எப்படி இந்த சமூகம் போய் சேரும் கேட்டார். அல்லாஹ் தஆலா திருமறையில் ஒரு ஆயத்தில் சொல்றான், வஅஸ்லிம் ஃபின்னாஸி பில் ஹஜ்ஜி, ஹஜ்ஜுக்காக நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று, மக்களை நீங்கள் அழைங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லும்போது அவர்கள் கேட்டார், இது எப்படி போய் சேரும் என்று கேட்கும்போது அல்லாஹ் தஆலா சொன்னான், வமா யுவல்லிஹு சௌதி, இது எப்படி இந்த சௌத், இந்த சத்தம் என்பது மக்கள் எல்லோருக்கும் எப்படி போய் சேரும் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா சொன்னான், வஅலைக்கல் அதா, நீங்க உங்க கடமை அழைப்பு கொடுத்து, வஅலைக்கல் பலா, என்னுடைய வேலை இந்த சத்தத்தை உலக மக்கள் அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அபூ குவைஸ் மலை மேல ஏறி அழைப்பு கொடுத்தாங்க, சஃபா மலை மேல ஏறி அழைப்பு கொடுத்தாங்க, மர்வா மலை மேல ஏறி அழைப்பு கொடுத்தாங்க, மக்காமே இப்ராஹிம் அந்த இடத்துல இருந்து கொண்டு அழைப்பு கொடுத்தாங்க. அவர்கள் அழைக்கக்கூடிய அந்த வார்த்தையை நன்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் கத் பனா லக்கும் பைத்தா, உங்களுடைய இறைவன் திரு இல்லமாம் கஅபாவை கட்டிவிட்டான் உங்களுக்காக, வகுதிப அலைக்கும் பில் ஹஜ், உங்களுக்கு ஹஜ் கடமையாக்கப்பட்டிருக்கிறது, ஃபஅஜீபு, இறைவன் உங்களை அழைக்கின்றான், நீங்கள் பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுக்காக மக்களே உங்களை அழைக்கின்றான், நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது ஃபஅஜாபஹு குல்லு மன் யஹஜ்ஜு, யாரெல்லாம் பதில் சொன்னாங்களோ, யாரெல்லாம் லப்பைக் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்களெல்லாம் ஹாஜிகளானார்கள். அன்பானவர்களே, இந்த சத்தம் எந்த அளவுக்கு போய் அல்லாஹ் தஆலா சேர்த்தான் என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த சத்தம் போய் சேர்ந்தது. தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த சிசுவரை இந்த சத்தம் போய் சேர்ந்தது. இன்னும் விளக்கம் சொல்லக்கூடிய ஆலிம்கள் உலமாக்கள் சொல்லும் பொழுது அந்த சத்தம் ஆலமே அர்வாஹ் வரை சென்றது. அல்லாஹ் தஆலா ரூஹுகளுடைய ஒரு உலகத்தை வைத்திருக்கின்றான். உலக மக்கள் எத்தனை பேர் இந்த உலகத்திற்கு வருவார்களோ அத்தனை அர்வாஹுகளும் அல்லாஹ் தஆலா முதலாவதாக படைத்து விட்டான். ஆதம் நபியை படைத்த பிறகு அவர்களுடைய முதுகன் நபியை தடவும் பொழுது எல்லா ஆன்மாக்களும் வெளியேறுது. ஆதம் நபியுடைய பித்தனங்கள் அனைத்தும் வெளியேறியது அந்த ரூஹுகள் ஆலமே அர்வாஹ், உயிர்களின் உலகம் என்ற ஒரு உலகத்தில் ஒன்று கூட்டினார். இந்த சத்தம் இப்ராஹிம் நபியுடைய அழைப்பு என்பது ஆலமே அர்வாஹ் வரை சென்றது. அந்த ஆலமே அர்வாஹில் யாரெல்லாம் லப்பைக் லப்பைக் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அவர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். நம்ம ஆலமே அர்வாஹில் இருக்கும் பொழுது நம்ம லப்பைக் என்று சொன்ன அந்த காரணத்தினாலும் அல்லாஹ் தஆலா நமக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களே, இப்ப ஹஜ் என்பது மிகப்பெரிய இறைவனுடைய கட்டளை. அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காகத்தான் இந்த ஹஜ்ஜை நாம் செய்கின்றோம். ஆனா ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகளுக்கு முதல்ல உண்மை சரியாகும். பணத்தை நம்ம சேகரிச்சுட்டோம், மற்ற எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சாச்சு, ஆனா நியத்து சரியா இருந்தால்தான் ஹஜ் சரியான முறையில் நிறைவேறும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜும் உம்ராவும் அல்லாஹ் தஆலாவுக்காக செய்யப்பட வேண்டும். அன்பானவர்களே, நம்ம ஹஜ் யாருக்காக செய்கிறோம்? அல்லாஹ்வுக்காக. நம்முடைய உம்ரா யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நம்ம தவாப் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. நம்ம சஹி யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. மினாவில் தங்குவது அல்லாஹ்வுக்காக. ஷைத்தானை கல்லெறிவது அல்லாஹ்வுக்காக. அரஃபாவில் தங்குவது அல்லாஹ்வுக்காக. முஸ்தலிஃபாவில் தங்குவது அல்லாஹ்வுக்காக. ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுக்காக தவிர
வேறு யாருக்காகவும் செய்யவில்லை என்ற எண்ணம் உறுதியாக உள்ளது. ஏன் சொன்னா எல்லா அமலும் அல்லாஹ்வுக்காகவே செய்யப்படுவது அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. உதாரணத்திற்கு பார்த்தோம்னா தொழுகிறோம், தொழுகைக்கு முன்னாடி நியத்து துசல்லி லில்லாஹி தஆலா ரக்அத்தைனி ஃபஜ்ருடைய தொழுகை 2 ரக்அத் லில்லாஹி தஆலா அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று நியத்து வைக்கிறோம். நோன்பு ரமலானுடைய நோன்பு நவைத்து ஸௌம கதின் அன் அதானி ஃபர்தி ரமலான் ஹாதிஹி ஸனதி லில்லாஹி தஆலா அங்கேயும் அல்லாஹ்வுக்காக நோன்பு என்று நம்ம நோன்பு. குர்பானி அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். அல்லாஹ் தஆலா திருமறையிலே இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை குறிப்பிடுகின்றார். குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வல் நுசுகி, குல் இன்ன ஸலாத்தி வல் நுசுகி, என்னுடைய ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும், என்னுடைய குர்பானி, என்னுடைய மற்ற எல்லா காரியங்களும், என்னுடைய வாழ்வு, என்னுடைய மறைவு லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் தஆலாவுக்காகவே. நம்முடைய தொழுகை, நம்முடைய ஹஜ்ஜுடைய காரியங்கள், நம்முடைய குர்பானி, மற்ற எல்லா விஷயங்களும் யாருக்காக? அல்லாஹ்வுக்காகவே நான் செய்கின்றேன் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் குறிப்பிட்டார். இப்ப நம்முடைய எல்லா அமல்களும் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அந்த நியத்தை நம்ம சரியான முறையில் வந்துட்டு சொன்னா ஹஜ் நல்ல முறையில். அடுத்ததாக ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிகள் சில ஒழுக்கங்களை கடைபிடிக்க வேண்டும். நம்ம போற இடம் சாதாரண இடம், அல்லாஹ்வால் அருள்பாலிக்கப்பட்ட புனித ஸ்தலம், பரக்கத்து பொருந்திய இடம், அல்லாஹ் படைத்த, அல்லாஹ் கட்டிய முதல் இல்லம் கஅபத்துல்லாஹ். அல்லாஹ் தஆலா முதல் இல்லம் என்று சொல்கிறான். இன்ன அவ்வள பைத்தின் உதிஅ லின்னாஸ், மக்களுக்காக நாம் கட்டிய முதல் வீடு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். உதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கா, அது பரக்கத்து பொருந்திய இடம். மக்கா என்பது பரக்கத்து பொருந்திய இடம். அந்த மக்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கின்றது. இந்த பரக்கத்தான இந்த இடம் இருக்கிறது. இதுக்கு பேரு நாங்க ஹரம். ஹரம் என்றால் மற்ற எல்லா பாவங்களை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடம், எல்லா தீங்குகளை விட்டும் பரிசுத்தப்படுத்தப்பட்ட இடம். நம்ம நியத்தும் சரியா இருக்கணும். நமக்கு போகக்கூடிய இடம் காபத்துல்லாவுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, பள்ளிவாசலுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு, அந்த இடத்திற்கு, அந்த ஊருக்கு என்று ஒரு கண்ணியம் இருக்கின்றது. அந்த கண்ணியத்தை சரியான முறையில் நிறைவேற்றும். அந்த இடத்துல பாவம் செய்வது பெரும் குற்றம். இந்த பாவம் இல்ல, பாவம் செய்யவும் எண்ணினாலே அது பாவம், பெரும் பாவம். அன்பானவர்களே, அதனால ஹஜ்ல எந்த அளவுக்கு சொன்ன ஒரு ஆயத்தை அல்லாஹ் சொல்கின்றான். وَمَنْ يُرِدْ فِيهِ بِإِلْحَادٍ بِظُلْمٍ نُذِقْهُ مِنْ عَذَابٍ أَلِيمٍ, யார் பாவம் செய்ய வேண்டும் என்று நாடுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய வேதனையை அனுபவிக்க செய்வான். பாவம் செய்ய வேண்டும் என்று எண்ணுவதே தப்பு. அந்த இடத்துல பாவம் செய்யணும் சொல்லி எண்ணுவதே தப்பு. அந்த எண்ணம் இல்லாமல் நம்ம இருக்கணும். அடுத்ததாக ஹாஜிகள் கடைபிடிக்க வேண்டிய 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ, யார் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டதோ, யார் ஹஜ் செய்வதற்காக தயாராகிவிட்டார்களோ, இஹ்ராமை அணிந்து கொண்டார்களோ, ஊரிலிருந்து கிளம்பிவிட்டார்களோ, அவர்கள் பலா வஃபஸ, தீமையான பேச்சுக்களை பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடாது, உடலுறவுக்கு தூண்டக்கூடிய அந்த வார்த்தையை பேசக்கூடாது, தீமையான வார்த்தை நாவை கட்டுப்படுத்திக் கொள்வது. பொய் பேசுவது, புறம் பேசுவது, மக்களை பற்றி பேசுவது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, இதெல்லாம் நமது ஊர்லேயே பாட்டு. ஹஜ்ஜுக்கு போகும்போது நாவல லப்பை லப்பை என்ற அந்த வார்த்தை மட்டும்தான். லப்பைக்கு என்ன அர்த்தம்? இறைவா நான் வந்துட்டேன், இறைவா
உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நான் வந்துவிட்டேன், உன்னிடத்தில் நான் சரணாகதியாகிவிட்டேன், உன்னுடைய பள்ளிவாசலுக்கு உன்னுடைய ஹரம் ஷரீஃபுக்கு நான் வந்துவிட்டேன் என்று அந்த உள்ளத்தோட சொல்லும். உள்ளத்திலிருந்து அந்த ஹாஜிர் நம்ம வந்துவிட்டோம் கிளம்பிட்டோம், உங்களிடத்துல உங்களுடைய இடத்துக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் என்ற அந்த எண்ணத்தோடு சொல்லும் பொழுது இந்த நன்மை இருக்குது. அந்த வார்த்தை அதிகமா சொல்லிக் கொண்டே இருப்போம். அடுத்ததாக வலா புசூக, பாவம் செய்யக்கூடாது. பாவம் சொன்னா பல வகை இருக்குது. ஏதாவது ஒரு பொருளை அனுமதி இல்லாமல் எடுப்பதும் பாவம், யாரையாவது துன்புறுத்துவதும் பாவம், யாரையாவது அடிப்பதும் பாவம், இப்படி பல வகையான பாவங்கள் இருக்கின்றது. பாவங்கள் அறவே விட்டு பாவத்தை விட்டு நம்ம தூரமாக வேண்டும். வனாஜிதால தர்க்கம் செய்வது, நமக்கு மத்தியில நம்முடைய சகோதரருக்கு மத்தியில ஹாஜிகளுக்கு மத்தியில சண்டை, பல நேரத்தில் இந்த மாதிரி சண்டை வந்து பொறுமை இழந்து சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. ரூம்ல தங்கும் பொழுது சண்டை போட்டுறாங்க, இல்ல பயணத்துல சண்டை போட்டுறாங்க, ஏதாவது கோபத்துல சண்டை போட்டுறாங்க. இந்த சண்டை, சச்சரவு, தீமையான பேச்சு, பாவம், இதை மூன்றையும் நம்ம தடுத்திருந்தோம் என்றால் ஹஜ்ஜு சிறப்பான முறையில் நிறைவேறும். இதுக்கு எல்லாம் காரணம் நாங்கள் நாவ முதல் கட்டுப்படுத்தி ஹஜ்ஜுக்காக ஏதாவது கட்டியதோடு நம்ம மௌன விரோதம் இருக்கிறோம் நினைச்சுக்கணும். மௌன விரோதம் அது ஒரு முறையான நோன்பு. அந்த காலத்துல ஈசா நபி அவர்களுடைய காலத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோன்பு இருந்தாங்க. என்ன நோன்புன்னு சொன்னா பேச மாட்டாங்க, மௌன விரதம். அந்த பேசாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன சொன்ன அந்த மாதிரி பேசுறதுனால பலவிதமான பாவங்கள் ஏற்படும். பேசாம இருந்துட்டாலே தப்பு இல்லாம எல்லாத்தையும் தப்பு எல்லா விதமான பாவத்தை விட்டு நம்ம பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று நம்ம ஹரம் ஷரீஃப்ல நுழைஞ்சிட்டோம் சொன்னா யாரெல்லாம் ஹரம்குள்ள நுழைஞ்சு விட்டார்களோ அவர்கள் எல்லாம் அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்டவர்கள். அவன் தகலகு காண ஆமினா, இறைவனுடைய அந்த பாதுகாப்பில் நுழைந்து விட்டார்கள். அவர்களுக்கு நோவின கொடுப்பது, அந்த ஹாஜிகளை துன்புறுத்துவது, இடிப்பது, ஏதாவது ஒரு நோவினை கொடுப்பது பெரிய பாவமா இருக்கு. அதே போன்று ஹரம் ஷரீஃப்ல தொழுகிறோம் சொன்னா ஒரு தொழுகைக்கு எவ்வளவு நன்மைங்க? 1,00,000 தொழுகை தொழுத நன்மை. ஒரு மனிதர் ஹரம் ஷரீஃப்ல ஒரு நேரம் தொழுதல் சொன்னா 1,00,000 தொழுகை தொழுத நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஹரம் ஷரீஃப்ல ஒரு மனிதர் மற்ற பள்ளிவாசல்ல தொழுகிறார். மற்ற பள்ளிவாசல்ல ஒரு தொழுகை தொழுவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த மதீனாவில் ஒரு தொழுகை தொழுவது 1000 தொழுகை தொழுத சமம். மதீனாவுல மஸ்ஜித் நபவியில நம்ம ஒரு தொழுகை தொழுகிறோம், ஒரு 10 நேரம் தொழுகையை பரதத் நிறைவேற்றும் சொன்னா 1000 தொழுகை மற்ற பள்ளிவாசல்ல பரதத் தொழுத நன்மை மஸ்ஜித் நபவியில ஒரு தொழுகை கிடைக்கும். அதே போன்று நபி அவங்க சொன்னாங்க, ஹரம் ஷரீஃபில் மக்காவில் ஒரு தொழுகை தொழுவது 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும். இப்ப இந்த நன்மை நம்ம அடையிறதுக்கு முயற்சி செய்யும். அன்பானவர்களே, இப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில ஒரு இமாம் அவர்கள் கணக்கிட்டு பார்த்தாங்க, ஒரு தொழுத 1,00,000 தொழுத நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா ஒரு நேரம் தொழுகை தொழுவது 53 வருடம் 6 மாதம் 2 இரவுகள் தொழுத 2 நாள் தொழுத நன்மைகள். ஒரு தொழுதா நம்ம ஆயில மற்ற பள்ளிவாசல்ல 55 வருடம் 6 மாதம் 2 இரவுகள் தொழுத நன்மையை அல்லாஹ் நாம ஒரு தொழுகைக்கு கொடுக்கிறார். நம்ம 5 பேர் அங்கேயே தொழுதா எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கும்? ஒரு நாள் 5 வேளை தொழுகையை ஒரு மனிதன் ஹரம் ஷரீஃப்ல முழுவதுமாக நிறைவேற்றி விட்டால் அதனுடைய நன்மை நம்ம மற்ற பள்ளிவாசல்கள்ல 277 வருடம் 9 மாதம் 10 இரவுகள் தொழுத நன்மையை அல்லாஹ் தஆலா ஹரம் ஷரீஃப்ல ஒரு நாள் 5 வேளை தொழுது
எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. 5 வேளை தொழுதா 277 வருடம் நம்ம ஊர்ல பள்ளிவாசல்ல தொழுதாங்க. ஹரம் ஷரீஃப்ல ஒரு நாள் 5 வேளை தொழுதாங்க. இவ்வளவு நன்மையை வாரி வழங்கக்கூட பள்ளியாசல். அதனால நம்ம என்ன செய்யணும், இருந்து போனோம், உம்ரா செஞ்சோம், ரூம்லயே தங்கிட்டோம் அப்படின்னு இல்லாம 5 வேளை தொழுகையை ஹரம்லயே தொழுவதற்கு முயற்சி செய்யும். இருந்து போறவங்க எல்லாரும் உம்ராவுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இங்க சென்னையில இருந்து எஹராம கட்டி அங்கிருந்து போய் இறங்கினவுடனே ரூமுக்கு போய் அஜீசியாவில இறக்கி விடுவாங்க. அஜீசியாவுக்கு போன பிறகு அங்கிருந்து சிறிது நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க அங்கிருந்து ஹரம் ஷரீஃப்க்கு போறீங்க. ஹரம் ஷரீஃப்ல போனவுடனே தலையை குடிந்த வண்ணமாக போகணும். தலையை குடிந்த வண்ணமாக இறைவனுடைய அந்த காபத்துல்லாவை பார்ப்பதற்கு முன்பதாக தலையை குடிந்த வண்ணமாக பணிவாக பணிவு இந்த பயபக்தி அச்சத்தோடு போகும்போது காபத்துல்லா பக்கத்துல வந்தவுடனே தலையை தூக்கணும். தூக்குன உடனே நம்ம அல்லாஹ்விடத்தில் கரமேந்தி கேட்கக்கூடிய அந்த துஆ முதல் துஆ கபூலாகும். முதல் துஆ கபூலாகும். அப்ப அந்த துஆவை நம்ம கேட்டு அழுது அல்லாஹ்விடத்தில் மன்றாடி துஆவை கேட்டு எந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதையெல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதுக்கப்புறம் தவாப் செய்ய போறோம். தவாப் ஹஜ்ருல் அஸ்வதிலிருந்து தவாப் ஆரம்பமாகிறது. ஹஜ்ருல் அஸ்வதுக்கு அல்ல, அது இருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கையை ஈட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முத்தம் கொடுத்துவிட்டு அப்படியே சுத்த ஆரம்பிக்க வலதுபுறமாக அப்படி போகும்போது 3ஆம் கலிமா சொல்லிக்கிட்டே போகணும். 3ஆம் கலிமா சொல்லிக்கிட்டே போய் ருக்குனை யமானி வந்த உடனே அந்த ருக்குனை யமானிய முடிஞ்சா தொட முடியலன்னு சொன்னா இஷாரா செஞ்சுட்டு பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அப்படியே அந்த ருக்குனை யமானியில் இருந்து ஹஜ்ருல் அஸ்வத் வரை இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட அந்த இடம் இருக்கிறது. மிகவும் அருள்பாலிக்கப்பட்ட எல்லா நபிமார்களும் துஆ செய்த அந்த இடம். அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இடைப்பட்ட இடத்துல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த துஆவை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இந்த துஆவை நம்ம ஓதி அதுக்கப்புறம் ஹஜ்ருல் அஸ்வத்ல மறுபடியும் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லி தொட்டு கையை நீட்டி முத்தம் கொடுத்து கிளம்புவோம். 2வது தவாப். ஒரு தவாப் முடிஞ்சிருச்சா தஸ்பீஹ்ல ஒரு தஸ்பீஹ் கீழ இறங்கிடும். நம்ம கொடுத்திருப்பாங்க தஸ்பீஹ் கொடுப்பாங்க. அந்த தஸ்பீஹ்ல 7 மணி இருக்கும். அதுல ஒரு மணியே கீழ இறங்கிட்டு அப்படி மறுபடியும் அடுத்த தவாப். இப்படியாக 7 சுத்தின பிறகு நம்ம மகாமே இப்ராஹிம் மறுபடியும் 7வது சுத்து முடிந்த பிறகும் நம்ம ஹஜ்ருல் அஸ்வத்தை பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் சொல்லிட்டு தான் போகணும். 7 சுத்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹஜ்ருல் அஸ்வத்தை மறந்துட்டு போயிடக்கூடாது. பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுத்தம் கொடுத்துட்டு போய் மகாமே இப்ராஹிமுக்கு எதிராக அதற்கு நேராக அதை முன்னோக்கியவாறு 2 ரக்காத் சுன்னத்தான அந்த நபிலான தொழுகையை தொழுதுவிட்டு அங்கிருந்து சென்று சம்சம் தண்ணீர் நிறைய குடிக்கணும். சம்சம் தண்ணீர் குடிக்கும்போது அல்லாஹ் ரஸூலுனா இல்மன் நாஃபிஅ வ அமலன் முத்தகப்பர வ ரிஸ்கன் வாஸிஅ என்ற துஆவை ஓதிக்கொண்டு நபிஃபாஅ மின் குல்லி தா என்ற துஆவை ஓதும்போது வயிறு நிரம்ப குடிக்கணும். வயிறு நிரம்ப குடித்த பிறகு நம்ம இப்ப எங்க போறோம், சை செய்ய போறோம். சை செய்வதற்கு சஃபா மர்வா மலைக்கு நம்ம சஃபாவுடைய மலையில ஏறும். சஃபாவுடைய மலையில ஏறி அங்கிருந்து நேராக காபத்துல்லாவை முன்னோக்கி இன்ன சஃபாவல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அந்த ஆயத்தை ஓதி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு சில துஆக்கள் எல்லாம் கிதாபுகள்ல கொடுத்திருப்பாங்க. அந்த துஆவை எல்லாம் ஓதிவிட்டு நமக்கு தேவையான அந்த துஆவை கேட்டுவிட்டு அங்கிருந்து அப்படி இறங்கி நம்ம போகும்போது 4ஆம் கலிமாவை சொல்லிக்கிட்டே போகும். 4ஆம் கலிமாவை சொல்லிக்கிட்டே இருக்கும். இடையில ஒரு இடம் வரும், இந்த பச்சை லைட் உள்ள இடம், நடுப்பகுதி மினாவுடைய சஃபா மர்வாவுடைய நடுப்பகுதியில அந்த பச்சை லைட் இருக்கக்கூடிய இடம் மீலை அமரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தொங்கோட்டம் ஓடணும். ஆண்கள் வேகமாக ஓட வேண்டும், பெண்கள் நடந்து செல்லலாம். அதுக்கப்புறம் மர்வாவுக்கு போயிடும். மர்வா மலையில ஏறி அதே போன்று காபத்துல்லாவை முன்னோக்கியவாறு கையை உயர்த்தி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு இன்ன ஸஃபாவல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ் என்ற அந்த ஆயத்தை ஓதிட்டு
அங்கிருந்து துவா செஞ்சுட்டு மறுபடியும் அங்கிருந்து கிளம்பும். இப்படி சஃபாவுல ஆரம்பிச்சு மறுபடியும் சஃபா, இப்படி கடைசியாக மர்வாவில் முடிவடைகிறது இந்த தொங்கோட்டம் என்று 7 சுத்து. அதுக்கப்புறம் நம்ம போய் 2 ரக்காத் தொழுகலாம் அல்லது தொழுகாமலும் அந்த இடத்துல துவா செஞ்சுட்டு எவ்வளவு முடியுமோ சஃபா மர்வாவில் அதிகமா துவா செஞ்சுட்டு நம்ம போய் நம்முடைய தலையை மொட்டை அடித்துக் கொள்வோம். பெண்களாக இருந்தா சிறிது முடியை வெட்டி கொள்வாங்க. அதோட அவங்க ஹலால் ஆயிடுறாங்க. அதோட என்னங்க, எஹராமை கலைத்து விட்டு அவங்க சாதாரண மனிதராக சாதாரண உடை அணிந்து கொண்டு அவங்களுடைய வீட்டுகள்ல அஜீசியாவில் இருப்பாங்க. அதற்கு பிறகு அங்கிருந்து அவங்க சிறிது காலங்கள் ஓய்வு எடுக்கணும். அதுக்கப்புறம் உம்ராக்கள் ஹஜ்ஜு காலம், நீங்க போறதுக்கும் ஹஜ்ஜு காலம் ரொம்ப நெருக்கமா இருக்கு. அதனால அதிகமாக உம்ராக்களையும் தவாஃபையும் அதிகமாக செய்து உடலை வருத்தி கொள்ளாம என்ன செய்யணும், முடிஞ்ச அளவுக்கு ஓய்வெடுங்க. ஓய்வெடுத்துட்டு சரியாக பிறை 7 வருவதற்கு முன்பதாக நம்ம என்ன செய்யணும், நம்ம உடலை பரிசுத்தப்படுத்திக்கணும். ஹஜ்ஜு பிறை 7 அன்று உடலை எல்லா ரோமங்களையும் கீழே இருக்கக்கூடிய மேல இருக்கக்கூடிய எல்லா ரோமங்களையும் எடுத்துட்டு சுத்தப்படுத்தி நல்ல முறையில நம்ம குளித்து உடலை சுத்தப்படுத்தி கொண்டு நறுமணம் பூசி நம்ம தயாராகி உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக தயாராகி விட்டோம். ஹஜ்ஜுக்காக குளித்து தயாராகி ஏன் சொன்னா 8 அன்று நம்ம மெனாவில் தங்குவது நமக்கு வாஜிபு. ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்னா 8க்கு முன்பதாகவே பிறை 8 அன்று இரவன்றே கூட்டு போயிடுவாங்க. 8 பிறை இரவன்றே கூட்டு போயிடுவாங்க. இங்க மினாவுக்கு கூட்டு போயிடுவாங்க. மினாவுக்கு கூட்டு போறதுக்கு முன்பதாக நம்ம காலையிலிருந்து சொல்லுவாங்க, நான் மதியம் கூட்டு போறோம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இரவு ஆயிரும். மதியம் கூட்டு போறோம், அசலுக்கு கூட்டு போறோம்னு உங்களுக்கு வண்டி தயாரா இருக்கு, எல்லாரும் ரெடியா இருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் ரெடியா இருக்கும். ஒருத்தர் கூட்டு போக மாட்டாங்க. யாரையும் ஒருத்தர் கிளம்பி யாரையும் கூட்டு போக மாட்டாங்க. அந்த பில்டிங்ல இருக்கக்கூடிய எல்லோரையும் 2 பஸ்கள்ல அழைத்து கொண்டு செல்வார்கள். அதற்கு முன்னதாக முடிந்த அளவுக்கு உடலை சுத்தப்படுத்தி கொண்டு நறுமணம் பூசி கொண்டு, பெண்கள் நறுமணம் பூசக்கூடாது, ஆண்கள் நறுமணம் பூசி தயாராகி பஸ் வந்த பிறகு அதற்கு முன்பதாக நம்ம அந்த பில்டிங்ல கீழே தொழுகை இடம் என்று இருக்கும். அந்த தொழுகை இடத்துக்கு போய் 2 ரக்காத் தொழுது நம்ம நியத்து வைக்கிறோம். 2 ரக்காத் தொழுது விட்டு ஹாஜத்து தொழுகை 2 ரக்காத், சுக்ரியா ரக்காத் 2 ரக்காத், இப்படி என்னென்ன தொழுகணும் ஆசைப்படுறீங்களோ தொழுதுட்டு தொழுகும் போது எஹ்ராம் ஆடையை தலையை மூடிய வண்ணமாக தொழுக வேண்டும். தொழுகும் பொழுது எஹ்ராம் ஆடையை நம்ம நியத்து வைக்கல, நியத்து வைப்பதற்கு முன்பதாக தொழுகை தலையை மூடிய வண்ணமாக தொழுகணும். தொழுது முடிந்த பிறகு நம்ம நியத்து வைப்பதற்கு முன்பதாக நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த எஹ்ராம் ஆடையை கீழே இறக்கி நம்ம வைத்து விட்டு என்ன செய்யணும், நியத்து சொல்லணும். அன்பானவர்களே, அந்த நியத்து நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜ ஃபயஸ்ஸிர்ஹு லீ வதகப்பல்ஹு மின்னி என்ற அந்த நியத்தை நம்ம சொல்லிக் கொண்டு, யா அல்லாஹ் நான் ஹஜ் செய்ய நாடுகிறேன், என்னுடைய ஹஜ்ஜை லேசாக்கி கபூல் செய்வாயாக என்ற அந்த நியத்தை நம்ம வச்சுட்டு அங்கிருந்து உடனே என்ன செய்யுங்க, தல்பியா சொல்லலாம். லப்பைக் சொல்லுங்க, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற 3 தடவை குறைஞ்சது சொல்லணும். குறைஞ்சது 3 தடவை சொன்ன பிறகு இப்ப இருந்து நீங்க யாருங்க, முஹ்ரிம் எஹ்ராம் அணிந்தவர். இப்ப ஹஜ்ஜுடைய காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எஹ்ராம் அணிந்தவர்கள் என்ன சொல்லுங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஹலாலா இருந்துச்சோ அதுவெல்லாம் சில விஷயங்கள் ஹராம் ஆயிடுச்சு. அதுல நகை வெட்டக்கூடாது, முடியை பிடுங்கக்கூடாது, அதே போன்று நமக்கு உடல் புண்ணு இருந்தாலும் அந்த பக்கம் பிடுங்கக்கூடாது, அதே போன்று நம்ம எதை வேட்டையாடுவது,
எதையும் வேட்டையாடுவது, யாரையும் நம்ம துன்புறுத்துவது, இப்படி ஒரு செடியை புகுந்துறது, இதுவெல்லாம் நமக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது. மனைவியோடு உறவு கொள்வது இதுவெல்லாம் ஹராமாக்கப்பட்டது. ஹலாலானது எல்லாம் இப்ப ஹராம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன செய்வாங்க, லப்பைக்கு அதிகமா சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். வண்டி இரவு நேரத்துல வரும், சில சமயம் 8 மணிக்கு வந்துடும், அதை விட லேட்டாகவும் வரலாம். நம்ம என்ன செய்வாங்க, இரவோடு இரவாக கொண்டு போய் வினாவில் நம்ம டென்ட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. இப்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், வினா டென்ட்டுக்கு போன பிறகு நம்ம போன உடனே நம்ம எந்த டென்ட்ல இருக்கிறோம் அந்த நம்பரை பார்த்துக்கணும். நம்ம எந்த டென்ட்ல இருக்கோம், தாய்மார்கள் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயத்தை, எந்த டென்ட்ல இருக்கோன்ற நம்பரை பார்த்துக்கிறோம். இப்ப நாங்க போகும்போது 27ஆம் நம்பர் டென்ட், 27ஆம் நம்பர் டென்ட் அங்க போனோம். 27ஆம் நம்பர் டென்ட்ல போன உடனே என்ன செய்யணும், வாட்ஸ்அப் வச்சிருக்க எல்லோருக்கும் ஒரு முக்கியமான செய்தி, இது கரண்ட் லொகேஷன் யாருக்காவது ஷேர் பண்ணி வச்சுக்கணும். எந்த டென்ட்ல உங்க இடம் இருக்கோ அந்த இடத்துல கரண்ட் லொகேஷனை பக்கத்துல யாருக்காவது ஷேர் பண்ணிடுங்க. ஷேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க ஒரு கால் நீங்க கல்லறைக்கு போற இடத்துல இருந்து உங்க டென்ட் தெரியலன்னு சொன்னா, இந்த கரண்ட் லொகேஷனை நீங்க வச்சு தட்டுனீங்கன்னு சொன்னா மேற்கொள்ள அப்படி போயிடலாம். ஏன்னு சொன்னா, கல்லெறிஞ்சிட்டு முஸ்தலிஃபாவுல இருந்து கல்லெறிஞ்சிட்டு மினாவுக்கு திரும்பி வர்றவங்க 2 நாள் வர முடியாம போயிடுச்சு. ஆளு தெரியல, வயசானவங்க, மொழி தெரியல, நடக்க முடியல, ஒண்ணும் தெரியாம 2 நாள் வர முடியல. எத்தனை நம்பர் டென்ட் நம்பர் தெரியுது, ஆனா எங்கிட்டு போகணும்னு தெரியல. யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாங்க, கேட்கறதுக்கு மொழி தெரியல. அதனால இந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எல்லோரும் போன நெட்டு போட்டு வச்சுக்கங்க. அதே போன்று எல்லோரும் ஒரு பவர் பேங்க் வாங்கி வச்சுக்கணும். பவர் பேங்க் போனை சார்ஜ் போடுறதுக்கு பவர் பேங்கும் நெட்டும் எல்லோரும் போட்டு வச்சுக்கங்க. ஏன்னு சொன்னா, இந்த நேரத்துல இந்த 5 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப உதவும். ஏன்னு சொன்னா, அந்த இடத்துல சார்ஜ் போடுறதுக்கு சில சமயம் வாய்ப்பு இல்லாம போயிருச்சுன்னு சொன்னா, உங்க பவர் பேங்க்ல நீங்க சார்ஜ் போட்டு பவர் பேங்க்ல நீங்க சார்ஜ் போட்டுக்கலாம். ரொம்ப முக்கியம், எல்லா இடத்துலயும் போன் இருக்கணும், எல்லா இடத்துலயும் போன் வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு கொண்டு போய் விட்டாங்க, வினாவுல போய் விட்டாச்சு, வினாவுல நமக்கு இடம், இந்த இடம் தான் ஆண்களுக்கு, இந்த இடம் தான் பெண்களுக்கு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி இடம், ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க முடியாது, தனித்தனி இடம். அங்க தங்குற பிறகு அங்க 5 வேளை தொழுகை நம்ம தொழுவோம். பிறகு எட்டன்று 5 வேளை தொழுகை, ஃபஜ்ர், லுஹர், அஸர், மக்ரிப், இஷா. இன்னும் சொல்லப்படுகிறது, 9வது நாள் காலையில ஃபஜ்ர் தொழுகணும்னு சொல்லுவாங்க, 6 வேளை தொழுகணும். ஆனா என்ன செய்வாங்க தெரியுமா, 8ஆம் நாள் இரவே அரபாவுக்கு கூட்டு போயிடுவாங்க. இஷாவுக்கு பிறகு அரபாவுக்கு கூட்டு போயிடுவாங்க. நம்ம எல்லாரும் மெட்ரோ பதிவு செஞ்சிருக்கிறோம், மெட்ரோ பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நாங்க போகும்போது மெட்ரோ பதிவு செஞ்சிருக்கனால ஒரு துருப்பு என்ன செய்வாங்க, மெட்ரோவுக்கு வழி காமிச்சு மெட்ரோவுக்கு கூட்டு போய் ஏற்றி விட்டுருவாங்க. இரவு நேரத்துல இஷா தொழுத பிறகு மெட்ரோவுல ஏற்றி கொண்டு போய் அரபா மைதானத்துல அங்கு போய் மெட்ரோல இறக்கி கீழே நம்மளுடைய அந்த டென்ட்டுக்கு கூட்டு போயிடுவாங்க. டென்ட்டுக்கு இரவோட இரவாக கூட்டு போயிடுவாங்க. நம்ம போய் பிறகு 8 இரவு அரபாவுக்கு நம்ம போயிடுவோம். பிற 8 இரவு அரபாவுக்கு போயிடுவோம். அந்த போன பிறகு அங்கிருந்து நம்ம திரும்பக்கூடாது. போன பிறகு அங்கிருந்து நம்ம திரும்பக்கூடாது, அங்கேயே இருக்கணும். எதுவரைன்னு சொன்னா, சூரியன் மறையும் வரை அரபாவிலேயே இருக்கணும். அன்பானவர்களே, சூரியன் மறையும் வரை அரபாவில் இருக்கணும். அரபாவில் இருக்கும் பொழுது அன்பானவர்களே, ஃபஜ்ர் தொழுகை நம்ம தொழுகிறோம். அதற்கு பிறகு லுஹர் நேரம் வருகிறது. லுஹர் நேரம் வந்த உடனே பாங்கு சொல்லுவாங்க, ஜமாத்து தொழுகை நடக்கும். அந்த ஜமாத்து தொழுகை ஒரு பாங்கு 2 இகாமத், ஒரு பாங்கு அஸர் தொழுவோம், லுஹர் தொழுவோம். முதல்ல அந்த பாங்குக்கு பிறகு இகாமத்து சொல்லி லுஹர், அதற்கு பிறகு அதற்கு பிறகு அஸர் தொழுகை, 2வது மறுபடியும் இகாமத்து சொல்லுவாங்க. ஜம்மா செய்து சேர்த்து சொல்லுவாங்க. லுஹருடைய நேரத்துல லுஹரையும் அஸரையும் சேர்த்து சொல்லுவார்கள்.
லொஹரையும் அசரையும் சேர்த்து சொல்லுவாங்க. பொதுவா சிலர் கட்டர் சொல்லுவாங்க. கட்டர் சொன்னா முசாஃபிர்கள் கட்டர் 2 ரக்காத் சொல்லுவாங்க. சிலர் 4 ரக்காத். முசாஃபிர் அவங்க ஆகல, அவங்க முக்கியமா இருக்காங்க, அவங்க அந்த ஊருக்கு முசாஃபிராக இருந்து முக்கியமா மாறிட்டாங்க, 15 நாளுக்கு மேல அவங்க தங்கிட்டாங்க. அப்ப அவங்க முக்கியமா ஆயிடுவாங்க, அந்த ஊருக்காராக ஆயிடுவாங்க. அப்ப அவங்க 4 ரக்காத் சொல்லுவாங்க. அப்ப நமக்கு என்ன கணக்குன்னு சொன்னா, பிறை 8க்கு முன்பாக, நம்ம பிறை 8க்கு முன்பாக நமக்கு ஹரம் ஷரீஃப்க்கு போயிட்டோம், அஜீதியாவுக்கு போயிட்டோம். 15 நாட்கள் கடந்து விட்டது என்றால் நம்ம என்ன ஆயிடுவோம்? முக்கியம் ஆயிடும். 15 நாட்கள் கடந்துருச்சு சொன்னா நம்ம முக்கியம் ஆயிடும். முக்கியமா நாங்க உள்ளூர்வாசி, நமக்கு கட்டு கிடையாது, நாட்களுக்காக சொல்லுவோம். அல்லது நம்ம போய் பிறை 8க்கு முன்பதாக 15 நாளுக்கு குறைவாக இருந்தால் நம்ம முசாஃபிர். முசாஃபிருக்கு 2 ரக்காத்து மட்டும் தொழுதா போகும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம், சிலர் 2 தான் சொல்லணும்பாங்க, சிலர் 4 தான் சொல்லணும்பாங்க. அந்த நேரத்தில் வாதம் செய்யக்கூடாது. இமாம் 2 தொழுவா இமாமோடு சேர்ந்து 2 தொழுவுங்க, அல்லது 4 தொழுவா 4 தொழுவுங்க. தெரிஞ்சவங்க முக்கியம்னு உறுதியா உங்களுக்கு தெரிஞ்சு சொன்னா நீங்க 4 தொழுகலாம். முக்கியம்னு உங்களுக்கு உறுதியா தெரியல, நான் முசாஃபிர் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு சொன்னா நீங்க 2 தொழுகலாம். ஆனா அந்த வாதம் செய்வது கூடாது. அங்க ஜமாத்தோடு தான் தொழுகணும், தனியா தொழுகக்கூடாது யாரும். அரபா மைதானத்துல அந்த தொழுகை 2 ரக்காத்தை ஜம்மு செய்து தொழுவது அல்லது ஜம்மு செய்துதான் தொழுவாங்க. அந்த தொழுகையை ஜமாத்தோடு தான் தொழுகணும், தனியா யாரும் தொழுகக்கூடாது. ஒரு இமாம் தொழுவைக்கிறாங்கன்னா அந்த டென்ட்ல இருக்க ஒரு இமாம் தொழுவைக்கா ஒரு ரோடு சேர்ந்து ஜமாத்தோடு நம்ம தொழுகணும். இப்ப தொழுதோம் ஒரு பாங்கு 2 இகாமத், முதல் லொஹருடைய இகாமத்தை சொல்லி லொஹர் தொழுகிறோம், அதற்கு பிறகு அசருடைய இகாமத்தை சொல்லி அசர் தொழுதாங்க. இப்ப மகரிப் வரை நமக்கு டைம் இருக்கு. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அரபானாலே ஹஜ்ஜினாலே அரபா. அரபாவை ஒரு மனிதன் மிஸ் பண்ணிட்டா அவர் ஹஜ்ஜே நிறைவேறாது. மற்ற எல்லா காரியங்களுக்கும் பரிகாரம் இருக்கு, ஆனா அரபாவை மிஸ் பண்ணிட்டா பரிகாரம் என்பது கிடையாது. இப்ப நம்ம உடல்நிலை சரியில்லாதவர்களுக்கு எந்த அளவுக்கு சொன்ன ஆம்புலன்ஸ்ல கொண்டு போய் சிறிது நேரம் வச்சுட்டு கூட்டு போயிடுவாங்க. அல்லது ரொம்ப முடியாதவங்க வசதியானவங்க சொன்னா ஹெலிகாப்டர்ல கூட்டு போய் அப்படி போறவங்க இருக்கலாம். ஏன்னு சொன்னா அரபாவை மிஸ் பண்ணி இருக்கிறார் சாட்சிகள். அரபாவை மிஸ் பண்ணா ஹஜ்ஜி நிறைவேறாது. அரபாவில் தங்குறவங்க அரபாவை விட்டு வெளியே போயிருக்கிறார். சூரியன் மறைவதற்கு முன்பதாக நம்ம அரபாவை விட்டு வெளியே போயிருக்கிறார். நம்ம அந்த பகல் முழுவதும் தங்குகிறோம். தங்கும் பொழுது காலையில ஒரு 10 மணிக்கு மேல ஜபலே ரஹ்மத் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சந்தித்த அந்த இடத்தை போய் பார்த்து அங்க நின்று துஆ செய்வது ஒரு நல்ல காரியம். அங்க போய் அங்க நின்று துஆ செய்வது நல்ல விஷயம். நம்ம இருக்கிற இடமே அரபாதான், அங்க இருந்து கொண்டே துஆ செய்யலாம். ஆனா போவது வருவது ரொம்ப சிரமமா இருக்கும். அதனால ரொம்ப முக்கியமா கவனிச்சுக்கங்க. 4 மணி 3 மணிக்கு மேல யாரும் டென்ட் விட்டு வெளியேறி அரபா அந்த ஜபலே ரஹ்மத்துக்கு போயிடாது. போயிட்டீங்கன்னா திரும்பி டென்ட்டுக்கு வர முடியாது. டென்ட்டுக்கு திரும்பி வர முடியாது. ஏன்னு சொன்னா 4 மணில இருந்து அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க போலீஸ். 4 மணி 5 மணில இருந்து அந்த இடத்தை அடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பி எந்த பாதையில போனாலும் அந்த பாதையை திருப்பி விட்டுருவாங்க, திரும்பி வர முடியாது. நாங்க இங்கிருந்து ஹஜ்ஜுக்கு போகும்பொழுது எங்களுடைய பெண்மணிகள் எல்லாம் சேர்ந்து ஜபலே ரஹ்மத்தை போய் சந்தி காட்டினாலே நம்ம ஹஜ்ஜு கூடாதுன்னு அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படியாவது நம்ம போய் ஆகணும். 4 மணிக்கு கிளம்பி போனாங்க. 4 மணிக்கு கிளம்பி போனவங்க மகரிப் ஆயிடுச்சு போய் சேர்றதுக்கு எங்க ஜபலே ரஹ்மத். அங்க போயிட்டு திரும்பி அவங்களுக்கு டென்ட்டுக்கு வர முடியல. வேக்கெல்லாம் டென்ட்ல இருக்கு. வேக்கெல்லாம் எங்க இருக்கு? அவங்க வச்சு இந்த வேக்கெல்லாம் டென்ட்ல இருக்கு. திரும்பி வர முடியல. போலீஸ் அழைச்சிட்டாங்க. மொழி தெரியல. எல்லாரும் பெண்கள், 8 பேர் பெண்கள், ஒரே ஒரு ஆண் அவருக்கு பார்க்க தெரியல. கரண்ட் லொகேஷன் அனுப்புனாமோ அதை அமைக்கி அவருக்கு திரும்பி வர தெரியல. போலீஸ் அழைச்சிட்டாங்க. மணி 10 மணி ஆயிடுச்சு, வரல. டென்ட்ல இருக்க எல்லாரும் போயிட்டாங்க.
எல்லாரும் போயிட்டாங்க, மெட்ரோவுக்கு போயிட்டாங்க. மெட்ரோல போய் முஸ்தலிஃபாவுக்கு கிளம்பிட்டாங்க. இஷாவாயிருச்சுன்னா மகரிபு தாண்டின உடனே அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க, எல்லோரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. 10 மணி நெருங்கிடுச்சு, அவங்களால திரும்பி வர முடியல. நான் சொன்னேன், நீங்க எல்லாம் அப்படியே மெட்ரோவுக்கு போயிருங்க, எங்கேயாவது ஒரு மெட்ரோவை ஏறி முஸ்தலிஃபாவுக்கு போயிருங்க. அந்த 7 பேர் 8 பேருடைய வேட்டையும் ஒரு ஆளா தூக்கிட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. ஏன் அவங்களால திரும்பி வர முடியும்? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, அரபாவுல நீங்க தங்கக்கூடியவங்க ஜபலே ரஹ்மத்துக்கு போகணும்னா பகல்ல போயிட்டு வந்துருங்க. சாயந்தரத்துக்கு மேல போனா உங்களால திரும்பி வர முடியாது. பாதை மறந்து போயிடும், போலீஸ் எல்லா பக்கமும் அடைச்சிருவாங்க. அரபாவுல நம்ம இருக்கும் பொழுது நிறைய துஆ செய்யணும். அரபாவுல செய்ய வேண்டிய துஆவுல ரொம்ப முக்கியமான துஆ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கைரு மா குல்து வன் நபியீன மின் கப்லி, நானும் எனக்கு முன்னிருந்த நபிமார்களும் செய்த துஆக்களிலேயே சிறந்த துஆ லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த துஆவை ஓதிக்கிட்டே இருக்கணும். அரபாவுடைய மைதானத்துல அதிகமா ஓதிக்கிட்டே இருக்கிற, குறைஞ்சது ஒரு 100 தடவையாவது இந்த துஆவை ஓதுங்க. அடுத்து 100 தடவை குல் ஹுவல்லாஹு சூரா ஓதுங்க. அரபாவுல குல் ஹுவல்லாஹு சூரா 100 தடவை ஓதுங்க. அடுத்து ஸலவாத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீது 100 தடவை ஸலவாத் சொல்லுங்க. அடுத்து சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற ஒரு துஆ இருக்கிறது. ஒரு சய்யிதுல் இஸ்திக்ஃபார் என்ற அந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை அதிகமா ஓதுங்க. 100 தடவை குறைஞ்சது ஓதுவீங்கன்னு சொன்னா, ஏன்னா அரபாவுல நம்ம கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படாது என்ற எண்ணம் எந்த ஹாஜிக்கும் வரக்கூடாது. அன்பானவர்களே, துஆ கேட்கும் பொழுது நம்ம துஆ கபூலே ஆகும், கபூலாகி தீரும் என்ற எண்ணம் நம்ம உள்ளத்துல உறுதியா இருக்கும் பொழுதுதான் நம்ம துஆ ஏற்றுக்கொள்ளணும். நமக்கு அந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நம்ம துஆ போய் கபூலாகுமா, நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவத்தையும் இறைவனிடத்தில் முன்வைத்து அழுது மன்றாடி துஆ செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான இடம். ஏனென்றால் நம்முடைய ஆதிபின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துஆ கபூலாக்கப்பட்ட இடம். அன்பானவர்களே, அதனால நம்ம துஆ அதிகமா செய்யணும், அதிகமா துஆ செய்யணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமா துஆ செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மகரிப் நேரம் வந்துருச்சு. மகரிப் நேரம் வந்துருச்சுன்னு சொன்னா மகரிபுக்கு பிறகு முஸ்தலிஃபாவை நோக்கி பயணமாக ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். நம்ம மெட்ரோ காரு கொடுத்துருக்காங்க, மெட்ரோ டேக் நமக்கு போட்டிருப்பாங்க கையில. நம்ம என்ன செய்யணும், மெட்ரோ டேக்க அதை காமிச்சு என்ன செய்வோம், மெட்ரோவுக்கு கூட்டு போயிடுவாங்க. வரிசையாக நம்ம சென்றில் இருக்கக்கூடிய எல்லோரையும் அழைத்துக் கொண்டு மெட்ரோவுக்கு போயிடுவாங்க. மெட்ரோவுக்கு போயிட்டோம்னு சொன்னா அங்க பொறுமை ரொம்ப முக்கியம். மெட்ரோல ரொம்ப பொறுமை முக்கியம். ஏன்னு சொன்னா ஒரு 10,000 பேர் போறாங்க ஒரு பக்கம், 10,000 பேர் 20,000 பேர் ஒரு பக்கம் போறாங்க. ஒரு 5 நிமிஷமா ஒரு ஸ்டெப் வைக்கிறதுக்கே 5 நிமிஷம் ஆகும், 10 நிமிஷம் ஆகும். நம்ம நடந்து போறதா இருந்தா அரபாவுல இருந்து முஸ்தலிஃபாவுக்கு போறது ரொம்ப சிரமம். ஆனா மெட்ரோல போனோம்னு சொன்னா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி நம்ம போகும் பொழுது ஈஸியாக போய் இறக்கி விட்டுருவாங்க. எங்க முஸ்தலிஃபாவுல போய் இறக்கிடுவாங்க. முஸ்தலிஃபாவுல இறங்கின பிறகு அங்க போய் நம்ம என்ன செய்யணுங்க, இஷாவையும் மகரிபையும் இஷாவையும் அங்கு சேர்த்து சொல்றோம். மகரிப 3 ரக்காத், ஒரு பாங்கு ஒரே இகாமத்து தான், ஒரு பாங்கு ஒரே இகாமத்துல மகரிபும் இஷாவும் சொல்றோம். இப்ப மகரிப நம்ம தொழுத பிறகு நம்ம பின் சுன்னத்தை தொழுக கூடாது, இஷாவை தொழுகிறோம். கத்லாலியாக இருந்தா 2 ரக்காத் அங்க தனியாவும் தொழுகலாம், இமாமோடு தொழுகலாம். தனியா தொழுதாலும் கூடும், இமாமோடு தொழுதாலும் கூடும். ஆனா அரபாவுல இமாமோடு தான் தொழுகணும். முஸ்தலிஃபாவுல தனியாவும் தொழுகலாம், இமாமோடும் சேர்ந்து தொழுகலாம். ஒரே ஒரு பாங்கு ஒரே இமாமத்துல மகரிபும் இஷாவும் தொழுகணும். சில பேர் மகரிப் தொழுதவனே என்ன செய்யறாங்க, சுன்னத்து பின்சுன்னத்து தொழுகிறாங்க அல்லது அல்லாஹ்வின் தொழுகணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க தொழுதாங்கன்னு சொன்னா மறுபடியும் இகாமத்து சொல்லி மறுபடியும் இஷா தொழுகணும். புரியுதுங்களா? ஒரே ஒரு இகாமத்துல 2 தொழுதுறணும், இடையில சுன்னத்து தொழுத
சொன்னா தடைபடுகிறது. அதனால என்ன செய்யணும்? மறுபடி காமத்தை சொல்லி மறுபடி சொல்லணும். இப்ப ஒரு மனிதர் வர்த்த வழியிலேயே நமக்கு டைமாயிருச்சு, முஸ்தலிஃபாவை அடைவதற்கு முன்பதாகவே ஒருவர் மகரிபை தொழுதாலும் அவர் முஸ்தலிஃபாவுல வந்து மறுபடியும் மகரிப் தொழுவோம், மறுபடியும் முஸ்தலிஃபாவுல வந்து தொழுதாலும் மறுபடியும் இஷா தொழுவோம், மகரிபுக்கு பிறகு இஷா தொழுவோம். அன்பானவர்களே, தொழுக வேண்டிய இடம் எங்க? முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபாவுல துஆ கபூலாக வேண்டிய ஒரு இடம். நபி அவர்களுக்கு சில துஆக்கள் அரபாவுல கபூலாகவில்லை, அந்த துஆ முஸ்தலிஃபாவுல வந்த பிறகு கபூலாயிடுச்சு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய சில துஆக்கள் அரபாவுல கபூலாகவில்லை, அந்த துஆவை அல்லாஹ் தஆலா முஸ்தலிஃபாவில் கபூலாக்கி விட்டான். முஸ்தலிஃபாவுல அதிகமா அல்லாஹ் அழுதுவான். அது டென்ஷனா இருக்காது. எல்லோரும் கோடீஸ்வரர்கள் இருந்து எவ்வளவு பெரிய ஜனாதிபதியாக இருக்கட்டும், எந்த நாட்டினுடைய அரசனாக இருக்கட்டும், எல்லோரும் எங்க சிறந்த நிலைமைதான். எல்லோரும் கப்பல் துணியை போர்த்தியது போன்று எஹ்ராமை போர்த்தியவர்களாக அங்கு படுத்திருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரே இடம், எல்லோரும் அரபாவுல முஸ்தலிஃபாவுல இருப்பாங்க. அங்க டென்ட் கிடையாது, அங்க இரவு தங்கி ஆக வேண்டும். வாஜிப், இரவு தங்குவது வாஜிப். வாஜிபை விட்டா தம்மு கொடுக்கணும், வாஜிபை விட்டா தம்மு கொடுக்கணும். அன்பானவர்களே, ஆனால் முஸ்தலிஃபாவுல தங்க வேண்டிய நேரம் எப்ப ஆரம்பிக்குது தெரியுமா? முன்னாடி வந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆரம்பிப்பதே சுபஹ் சாதிக்கூடிய நேரத்துல தான் ஆரம்பிக்கும். சுபஹ் சாதினா என்னங்க? ஃபஜ்ர் தொழுகைக்கு மாமு சொல்வதற்கு ஒரு 20 நிமிடம் காமணி நேரம் முன்புதான் சுபஹ் சாதி. அந்த சுபஹ் சாதிக்குள்ளதான் தங்க வேண்டிய நேரமே ஆரம்பமாகும். அந்த நேரம் அங்கதான் ஆரம்பமாகுது. அந்த ஆரம்பமான பிறகு அங்க நம்ம தங்கி சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயம் ஆகும் வரை அங்க தங்கும். சில பேர் நம்ம பஜன் தொழுதாச்சு கிளம்பி போனாங்கன்னா அது தப்பா போயிடும். நம்ம கொடுக்கணும் மறுபடியும் சூரியன் உதயமாகுவதற்கு முன்பதாக அந்த இடத்தை விட்டு அவர் கிளம்பக்கூடாது. அந்த சூரியன் உதயமாகும் வரை அங்க இருக்கணும், துஆ செஞ்சுக்கிட்டு அங்கேயே தங்கி இருக்க வேண்டும். அன்பானவர்களை, தஹஜ்ஜுத் தொழுதுங்க. எந்த இடங்க? அந்த முஸ்தலிஃபாவுல முடிஞ்ச அளவுக்கு தஹஜ்ஜுத் தொழுதுங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, தௌபா நஃபில் தொழுதுங்க. அதே போன்று எல்லோருக்காகவும் துஆ செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய சகோதரர்கள் யார் யாரெல்லாம் துஆவுக்காக சொல்லிவிட்டார்களோ அனைவருக்காகவும் துஆ செய்யுங்க. நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய ஈமான், நம்முடைய மஹ்ஷருடைய வாழ்க்கை, நம்முடைய கபருடைய வாழ்க்கை, நபியவர்களுடைய ஷஃபாஅத், எல்லா விஷயத்தையும் எங்க கேட்கணும். துஆ தான் ஹஜ்ஜே. துஆ ஹஜ்ஜ செய்ய வேண்டிய முக்கியமான அமலே துஆ. துஆ 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 எந்த நேரமும் கையேந்தி கொண்டே இருக்கணும், அழுது கொண்டே இருக்கணும், கண்ணீர் சிந்திக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நினைத்து கைநீர் சிந்திக்கிட்டே இருக்கணும். அன்பானவர்களே, நிறைய துஆ செய்வோம். அதே போன்று அந்த இரவு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. முஸ்தலிஃபாவுல கல்ல இருக்குது, கல்ல பெருக்கி வச்சுக்கிறோம். கல்ல ஒரு கொண்டைக்கடலை அளவுக்கு கல், சின்ன கல், பெரிய கல் பேருக்கூடாது. சின்ன கல் 70 கல் எடுத்து வைத்து சொல்ல வேண்டும். 70 கல் எடுத்துங்க. இப்ப முதல் நாள் நம்ம போய் ஒரு பெரிய சீட்டாளுக்கு மட்டும் கல் எழுதி போறோம், 7 கல். இந்த 7 கல் தனி. இரண்டாவது நாள் 3 சீட்டாளுக்கு ஏறும், அதுக்கு 21 கல். ஒரு சீட்டாளுக்கு 7 கல், 21 கல். இரண்டாவது அடுத்த நாள் 12 பேர் 12 அன்னைக்கு 3 சீட்டாளுக்கு கல் ஏறும், 21 கல். மொத்தம் 21 எத்தனை ஆச்சு? 42. மூணாவது நாள் பிறை 13 அன்னைக்கும் கல் எறிவது நல்லது, சிறந்தது. அன்னைக்கு கல் எறிஞ்சுனா அன்னைக்கு 21 கல். மொத்தம் எத்தனை ஆச்சு? 63. முதல் நாள் நம்ம காலையில் எறிகிற 7 கல், அதை சேர்த்து 70 கல். 70 கற்களை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த கல்லை நம்ம பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்வோம். அதே மாதிரி எல்லோரும் அவங்க தனித்தனியா கல் எடுக்கிறோம். எல்லோருக்கும் நமக்கு கல் கிடைக்கும், நிச்சயமா கிடைக்கும். எல்லோருக்கும் கல் கிடைக்கும். யாரும் கொண்டு வந்து போடுறதுனா இல்லை, யாரும் கொண்டு வந்து போடுறதுனா இல்லை. அல்லாவுடைய ஏற்பாடு, மலக்குமார்கள் மூலியமாக அல்லாஹ் ஏற்பாடு பண்ணோம், எல்லாருக்கும் கல் கிடைக்கும்.
அன்பானவர்களே, கல்லை எடுத்து வைத்துக் கொண்டு நம்ம அன்று காலை அன்னைக்கு என்ன கிளம்புங்க, நம்ம ஊர்ல பெருநாள், ஊர்ல பெருநாள் காதிகள் இருக்காங்க, அது ஒரு தனி சுகம். அந்த ஒரு பெருநாள் வினாவுல பெரிய கல்லை நீட்டி விட்டு வரக்கூடிய அந்த 4 பேர் அவங்களுக்கு பெருநாள், அவங்களுக்கு பெருநாள் துகம் கிடையாது. காதிகளுக்கு பெருநாள் துகம் கிடையாது. அவங்களுக்கு அங்கு ஒரு தனி சுகம் கிடைக்கும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும். அவங்களுக்கு பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாகும். அப்ப லப்பைக்கு சொல்லிக்கொண்டே போக வேண்டும். எங்க முஸ்தலிஃபாவில் இருந்து நம்ம பெற்றோர் அழைத்து செல்வார்கள். அங்கே பெற்றோதான் எங்க போனோம், நேரம் முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுல போய் இறங்கியது. எங்க இறங்கக்கூடாது, முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவுல போய் நம்ம கல்லறிந்த இடத்துல போய் இறங்கி விட்டுருவாங்க. அங்க இறங்கின பிறகு அதுவரை நம்ம லப்பைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹாஜிகளுக்கு லப்பைக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்ம பெரிய சைத்தானுக்கு கல்லறிவதற்கு அந்த சைத்தானுடைய இடத்திற்கு ஒரு 10 அடிக்கு முன்பதாக நம்ம லப்பைக்கு நிப்பாட்டிக்கணும். அதோடு முடிஞ்சு லப்பை. இப்ப பெரிய சைத்தானுக்கு நம்ம கல்லெறிய போறோம். அன்பானவர்களே, பெரிய சைத்தானுக்கு கல்லெறியும் பொழுது நம்ம துஆ செய்ய வேண்டும். அன்பானவர்களே, இந்த இடத்துல பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் என்று கல்லை பிடித்துக் கொண்டு சைத்தான் மீது எரியும் பொழுது ரஹ்மல் ஷைத்தானி, சைத்தானை நான் இழிவுபடுத்துகிறேன், அவனை மண்ண கப வைக்கின்றேன். ரஹ்மானி, ரஹ்மான் என்னுடைய பொருத்தத்திற்காக நான் கல்லெறிகிறேன். சைத்தானை நான் இழிவுபடுத்தி ரஹ்மானுடைய பொருத்தத்திற்காக நான் கல்லெறிகிறேன் என்று அவன் சைத்தானுக்கு 7 கல்லு நம்ம எரிஞ்சிருக்கும். இந்த கல்லெறிகிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல நிறைய பேர் காண போயிடுவாங்க. கூட வந்தவங்க கணவன் மனைவியை காண போயிடுவாங்க. நிறைய பேர் செருப்பு காண போயிடும், தன்னுடைய ட்ரெஸ் காண போயிடும், பைய காண போயிடும், நிறைய விஷயங்கள் காண போகும். அதனால என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு அனுபவத்துல நம்ம சொல்றோம். அந்த இடத்துல நீங்க போகும் பொழுது அந்த நம்ம குரூப்பா போவோம். நம்ம கூட வந்தவங்க, காரைக்கால்காரங்க, நம்ம சொந்தக்காரங்க, நண்பர்கள், கணவன் மனைவி எல்லாம் குரூப்பா போவோம். போகும் பொழுது நம்ம சொல்லிக்கிறோமோ, இந்த நம்பரு கிட்ட வந்துருங்க, இந்த நம்பரு தூணு கிட்ட வந்துருங்க. கல்லெறிந்த பிறகு எல்லோரும் இந்த தூணு கிட்ட வந்துருன்னு சொல்லிருக்கு. அந்த நம்பரு தூணு கிட்ட கல்லெறிந்த பிறகு எல்லோரும் அங்க வர சொல்லியிருக்கு. இப்ப நம்ம கல்லை எரிந்த பிறகு செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் துஆ. கல்லை எரிந்த பிறகு அந்த இடத்தை விட்டு தள்ளி கொஞ்ச தூரம் தள்ளி கிப்லாவை முன்னோக்கி நம்ம துஆ செய்யணும். துஆ கபூலாக முடியும். அந்த இடத்துல சைத்தானுடைய எல்லா விதமான தீங்கு விட்டும் நமக்காகவும், நம் பிள்ளைகளுக்காகவும், சந்ததிகளுக்காகவும், நம்முடைய குடும்பத்தினர்களுக்காகவும் அதிகமாக துஆ செய்யணும். நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். அந்த இடத்துல துஆ செய்த பிறகு அங்கிருந்து நீங்க நேரா நம்முடைய டென்ட்டுக்கு போயிருக்கோம். ஒரு சைத்தானுக்கு தான் கல்லறி, வேற 10 அன்னைக்கு ஒரு சைத்தானுக்கு தான் கல்லறி இருக்கு. பெரிய சைத்தானுக்கு துஆ இல்லைன்னு சொல்லி ஒரு ஹாஜியா சொல்றாங்க. நான் தவறுதலா சொல்லியிருக்கேன், சரியா பார்க்கல. சரி, அப்ப அந்த இடத்தை விட்டு முக்கியமான விஷயம், கல்வி எரிவத யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு தம்மு கொடுக்கணும். ஒரு தம்மு கொடுக்கணும். தம்முனா என்னங்க? ஒரு ஆடை குர்பானி கொடுக்கணும். எந்த இடத்துல கொடுக்கணும்? அங்க கொடுக்கணும். நம்ம ஊர்ல கொடுத்தா கூடாது. ஒருத்தர் ஏதாவது ஒரு பரலான வாஜிபான காரியங்களை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா அவங்க தம்மு கொடுக்க வேண்டியது ஹரம் ஷரீஃப்ல கொடுக்கணும். இங்க நம்ம ஊர்ல தம்மு கொடுத்தோம்னா அது நிறைவேறும். அடுத்து 10ஆம் நாள் நமக்கு முக்கியமான காரியம் என்னாச்சு? கல்லெறிச்சுக்கிட்டோம். இப்ப நம்ம டென்ட்டுக்கு வரோம். டென்ட்டுக்கு வர்றீங்கல்ல, இப்ப பாதைகளை அடைச்சிருவாங்க. நம்ம பாதை போன பாதைனா இந்த இருக்காது. எந்த பாதையில் போனோம்னு தெரியாது, எங்கிட்டு நம்ம திரும்பி போனோன்றது மறந்து போயிடும். ஏன்னா நம்ம போகும்போது திரும்ப நைட்டு போகும்போது இரவு, வரும்பொழுது பகல். இரவுல போன பாதை வேற மாதிரி தெரியும். ஆனா பகல்ல வரும்போது பாதைகளை அடைச்சிருவாங்க. அடைச்சிட்டு வேற பார்க்க சுத்தி விடுவாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் ஆப்ல இருந்து கரண்ட் லொகேஷனை சேவ் பண்ணிக்கிறீங்கல்ல,
அந்த லொகேஷனை வச்சு நெட்டை ஆன் பண்ணி மேப்பை பார்த்து கொண்டே நீங்க உங்களுடைய இடத்துக்கு சீக்கிரமா போயிடும். சீக்கிரமா உங்க இடத்துக்கு போயிடலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வழி தெரியும்னு சொன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. டென்ட் தெரியும், வழி தெரியும்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் வழி மறந்துருச்சு, டென்ட் மறந்துருச்சு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு லேசா நீங்க திரும்பி வருவதற்கு, உங்க டென்ட்டுக்கு திரும்பி வருவதற்கு என்ன செய்யணும்? இந்த கரண்ட் லொகேஷனை நீங்க அமைக்கி விட்டீங்கன்னா அந்த மேப்ல உங்களுக்கு வழி காமிக்கும். அந்த வழியிலேயே நீங்க ஒரு வழியை அடைச்சிட்டாலும் உங்களுக்கு இன்னொரு வழியை காமிக்கும். அந்த வழியிலேயே நீங்க என்ன பண்ணலாம்? உங்க டென்ட்டுக்கு வந்துடணும். டென்ட்டுக்கு வந்த பிறகு இன்னைக்கு வரிசையா செய்ய வேண்டிய சில அமல்கள் இருக்கு. வரிசையா செய்யணும். இதை மாற்றி செஞ்சோம்னா தம்மு கொடுக்கணும். வரிசை முதல்ல கல்லெறிஞ்சிட்டோம் சைத்தானுக்கு, அடுத்து குர்பானி கொடுக்கணும். அடுத்து குர்பானி கொடுக்கணும். இந்த குர்பானி கொடுப்பது நம்ம காசு கட்டியாச்சு, பணம் கட்டியாச்சு. அவங்க குர்பானி நம்ம பேர்ல கொடுத்ததற்கான அந்த நமக்கு சர்டிபிகேட் மாதிரி ஒரு கொடுப்பாங்க. உங்களுடைய குர்பானி கொடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு ஒரு பேஜ்ல வரும். அது ஆப்ல தான் நம்ம பார்க்கணும். நம்ம அது ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ஒரு குர்பானி டோக்கன் நம்பர் நமக்கு எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வச்சுக்கணும். மகரிபுடைய நேரத்துலதான் அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுன்ற செய்தி வரும். அதுக்கு முன்பதாக இந்த செய்தி வராது. அப்ப மகரிபு வரை நீங்கள் காத்திருக்க வேண்டும். மகரிபு வரை நீங்க எஹ்ராம களையக்கூடாது. மகரிபு அங்கே இருக்கணும். எங்க இருக்கணும்? எந்த இடத்துல? மினாவுல நம்ம டென்ட்லயே இருக்கணும். இருந்து அங்க ரெஸ்ட் எடுக்கணும். தூங்கி ரெஸ்ட் எடுக்க. அன்னைக்கு வேற அமல் கிடையாது. உங்களுக்கு அந்தந்த வக்து தொழுகையை மட்டும் தொழுதுகிட்டு அங்கேயே நீங்க இருந்து நம்மளுடைய குர்பானி கொடுக்கப்பட்டதற்கான அந்த உறுதியான செய்தி நமக்கு தெரிஞ்ச பிறகு நம்ம மொட்டை அடிக்கணும். அதுக்கப்புறம் தான் மொட்டை அல்லது பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் முடிவெட்டுவது. அதுக்கப்புறம் நீங்க எஹ்ராம்ல இருந்து ஹலால் ஆயிட்டீங்க. எஹ்ராம்ல இருந்து ஹலால் ஆயிட்டீங்க. இப்ப முஹரிம் கிடையாது. நீங்க இப்ப முஹரிம் கிடையாது. எதெல்லாம் உங்களுக்கு ஹராமாக இருந்ததோ அதெல்லாம் இப்ப ஹலால் ஆயிடுச்சு. மனைவியை தொடுவதை தவிர, மனைவியை உறவு கொள்வதை தவிர மற்ற எல்லா காரியங்களும் உங்களுக்கு ஹலால் ஆயிடுச்சு. இப்ப நீங்க குளிச்சுட்டு புத்தாடை அணிந்து நீங்கள் இப்ப நல்ல முறையில் இருக்கலாம். ஆனா அடுத்து ஒரு முக்கியமான அமல் இருக்குது. தவாஃபே ஜியாரா. தவாஃபே ஜியாரா. தவாஃபே ஜியாராவுக்கு போவதற்கு முன்பதாக முதல்ல காலையில கல்லெறிஞ்சோமா, அடுத்து குர்பானி கொடுத்தோமா, அடுத்து மொட்டை அடிச்சிருக்கணும். இதெல்லாம் செஞ்ச பிறகுதான் எங்க போகணும்? தவாஃபே ஜியாராவுக்கு போகணும். மொட்டை அடிச்ச பிறகு குளிச்சுட்டு சுத்தமாயிட்டு தவாஃபே ஜியாராவுக்கு போகக்கூடியவர்கள், நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, தவாஃபே ஜியாராவுக்கு பிறை 11 காலையில கிளம்பிடுது. பிறை 11 ஏன்னு சொன்னா பிறை 10 நிறைய பேரு தவாஃபே ஜியாராவுக்கு போவாங்க. பயங்கரமான கூட்டம் இருக்கும். பயங்கரமான கூட்டம் இருக்கும். நடந்துதான் போகணும், வேற வழியே கிடையாது. கார் எல்லாம் கிடையாது, டாக்ஸி எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. எங்கேயாவது 1-2 டாக்ஸி ஓடும். அரபிகள், உள்ளூர்வாசிகள் அரபிகள் போலீஸ்ல காசு கொடுத்து தெரியாம டாக்ஸி ஓட்டக்கூடிய சில பேர் இருப்பாங்க. அவங்க ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு ஒரு டாக்ஸி 100 ரியால் கேட்போம். ஒரு ஆளுக்கு 100 ரியால் கேட்போம். ஒரு ஆள் நம்ம ஹரம்ல கொண்டு போய் விடுறதுக்கு இங்க மினாவில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடம் கிடைக்கும், அங்க டாக்ஸி கிடைக்கும். அங்க இருந்து நீங்க போறதா இருந்தாலும் ஹரமுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேட்பாங்க? 100 ரியால் அல்லது 50 ரியால் குறைஞ்சது. அதுக்கு கம்மியா வரமாட்டாங்க. சில 200 ரியால் வாங்குறவங்க இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இப்ப நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா 11 பிறை 11 அன்று பிறை 10ல நீங்க குளிச்சு தயாராயிட்டீங்க, சுத்தமாயிட்டீங்க. பிறை 11 அன்று காலையில பஜ்ர் தொழுதுட்டு நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து நீங்க தயாராகி எங்க போகணும்? ஹரம் ஷரீஃப் போகணும். இந்த தவாஃபை ஜியாரா எதற்குள்ள செய்து முடிக்கணும் என்றால் பிறை 12 மக்ரிபுக்குள்ள செஞ்சிடணும். பிறை 12 மக்ரிபுக்குள்ள செஞ்சிடணும். அதற்கு பிறகு நம்ம தாமதப்படுத்தி செய்தால் அது மக்ரூஹே தஹ்ரீம், அதாவது மக்ரூஹே தஹ்ரீம், அது வெறுக்கத்தக்க காரியம். அதை பிற்படுத்துவது கூடாது. ஒருவர் தவாஃபை ஜியாராவை செய்யவே இல்லை என்றால் அவருடைய ஹஜ் நிறைவேறாது.
அவருடைய ஹஜ் நிறைவேறாது, மறுபடியும் ஒரு ஹஜ் செய்தாக வேண்டும். அதுவரை மனைவி ஹலால் இல்ல. ஒரு வருடம் அடுத்த வருடம் ஆனாலும் சரி, அது ஒரு வருடத்துல மனைவியை ஒரு தொட முடியாது, உறவு கொள்ள முடியாது. தவாப் செய்ய ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், பரலான காரியம். பரலான காரியம் வாஜிப் கிடையாது. அது எப்படி அரபா பண்ணோ அதே போன்ற என்னங்க தவாப் ஜியாராவும் பரலான காரியம். இப்ப பிற 13 செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா கூடிடும், பிற 13 செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா கூடிடும். ஆனா மக்ரூஹே தஹரீம் வெறுக்கத்தக்க ஒரு காரியம். அதனால பிற 12க்குள்ள எந்த நேரம் கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்க போய் தவாஃபை ஜியாரா செஞ்சிருங்க. தவாஃபை ஜியாராவுக்கு நம்ம போறோம்னு சொன்னா இப்ப நமக்கு இஹ்ராம் கிடையாது, நம்ம புத்தாடை அணிந்து போவோம். எல்லா ஹாஜியும் புத்தாடை தான் அணிஞ்சிருப்பாங்க, எல்லாருக்கும் திறந்து விட்டுருவாங்க. ஹரம் ஃபுல்லா இருக்கும், கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது, ஒரே கூட்டமா இருக்கும். அல்லாஹ் தஆலா நமக்கு அதனாலதான் நம்ம துஆ செய்யணும் ஆரம்பத்திலேயே, யா அல்லாஹ் என்னுடைய ஹஜ்ஜை லேசாக்கி கபூல் செய்வாயாக, லேசாக்கி கபூல் செய்வாயாக. நம்முடைய எல்லா காரியங்களும் லேசாக்கும் அல்லாஹ் தஆலா, எல்லா காரியங்களும் லேசா. அதனால ஹஜ்ஜில பொறுமை ரொம்ப முக்கியம். ஆர்வ கோளாறுல ஓடுனீங்க, எங்கேயாவது விழுந்துட்டீங்கன்னா சிரமப்படும். ஹஜ்ஜினாலே நடக்கிறது தாங்க, நட 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 நடந்துதான் போகும். எல்லா இடத்துக்கும் நடக்கணும், கால பாதுகாப்பு. வேக வேகமா நடக்காதீங்க, ஒரு பொறுமையான அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு நடுநிலையை கையாளுங்க. ரொம்ப பொறுமையா நடந்தீங்கன்னா போய் சேர முடியாது, கூட வர்றவங்களுக்கு பொறுமை நடந்துருவாங்க. அதனால ஓரளவுக்கு நடுத்தரமான முறையில் நடந்து போங்க. போற இடத்துல கூட்டமா இருக்குது, நான் எப்படியாவது காபத்துல்லாஹ் போய் தொற்றுவேன் முண்டி எடுத்துட்டு போனீங்கன்னா சிரமப்படும். அதனால நமக்கு அல்லாஹ் எந்த இடத்தை கொடுத்திருக்கிறான், எங்க நம்ம தவாப் செய்ய முடியுமோ, அது தூரமாக இருக்கட்டும் மேல இருக்கட்டும், எந்த இடம் கிடைக்கிறோ அந்த இடத்துல தவாப் செஞ்சுட்டு, இந்த தவாப்ல ரமல் கிடையாது. ரமல்னா என்னங்க, ஓடுறது. மூணு தடவை ஓடி செய்யுது. இல்திபாக கிடையாது. இல்திபாக நான் இஹ்ராம் அணிஞ்சிருக்கவங்க வலது புஜத்தை காமிச்சிட்டு ஓடுறது, இதுல கிடையாது. அதே போன்று இந்த எப்படி நம்ம உம்ராவுல தவாப் செஞ்சோமோ அதே போன்றுதான் இந்த தவாப். இந்த தவாப் எப்படிங்க, உம்ராவுல எப்படி தவாப் செஞ்சோம், நம்ம ஹஜ்ஜுல் அஸ்வத் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று உத்தரவு கொடுத்துவிட்டு தவாப் ஆரம்பிச்சோம். அதே போன்று 3ஆம் கலிமா ஓதிக்கிட்டே போனோம். அதுக்கப்புறம் மக்காமே ருக்னயமானி வந்த பிறகு நம்ம அந்த இடத்துல ரப்பனா துன்யா ஓதணும். அதே போன்றுதான் இந்த தவாப். அன்பானவர்களே, நம்ம போற இடம் கண்ணியமான இடம். அல்லாஹ்வுக்காக இந்த போன் விஷயத்துல கவனமா இருக்கு. போனை எடுத்துக்கொண்டு வீடியோ காமிப்பது, குழந்தைகளுக்கு ஊர்ல உள்ள மக்களுக்கு வீடியோ காமிப்பது, இதெல்லாம் ஒரு பேரதி. அதவிட ஒழுங்கக்கேடு. இருக்கக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய சன்னிதானம். எல்லா பள்ளிவாசல்களையும் உயர்ந்த பள்ளிவாசல். அங்கு மலக்குமார்கள் வருவாங்க, இறைவேந்தர்கள் வருவாங்க, நல்லடியார்கள் வருவாங்க. அந்த இடத்துல நம்ம ஒழுங்கக்கேடா நடந்துக்கிறோம். தவாப் முடிக்கிற வரை போன் எடுக்காது. ஏதாவது போன் வந்தா பேசலாம், அவசிய தேவைக்கு பேசலாமே தவிர அந்த இது கூட நம்ம கட் பண்ணி வைக்கிறது நல்லது. அங்க நம்ம தவாப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜம்சம் தண்ணீர் குடிக்க போறோம். ஜம்சம் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி 2 ரக்காத் தொழுது கொள்ள வேண்டும். தொழுதுட்டு அங்கிருந்து போறோம் சப்பா மருவா. சப்பா மருவாவில் எப்படி நம்ம உம்ராவுல நம்ம தவாப் ஓடணுமோ அதே போன்று நம்ம ஓடணும். காபத்துல்லாஹ் பார்த்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிட்டு இந்த சப்பாவல் மர்வத்தன் ஷாயில்லாஹ் சொல்லிட்டு துஆவை கேட்டு அங்கிருந்து கீழே இறங்கும்போது 4ஆம் கலிமா ஓதிக்கொண்டே இறங்க வேண்டும். அதே போன்று நடுவுல அந்த ஓடுறது என்பது இல்லை, நம்ம அப்படியே போயிடும். புரியுதுங்களா? இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப தவாஃபே ஜியாரா முடிஞ்ச பிறகு நம்ம ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் நிறைவேறிச்சு. ஆனா 2 காரியம் இருக்கு. இப்ப நம்ம எங்க போகணும், மறுபடியும் வினாவுக்கு போகணும். வினாவுல போய் 11 பிறை சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு கல்லெறிவது நமக்கு கடமை. சூரியன் உச்சி சாய்ந்த பிறகுதான் கல்லெறியணும். 11 பிறை
பெற 10 அன்னைக்கு காலையிலே கல்லெறிஞ்சிடலாம், பெற 10 அன்னைக்கு காலையிலே கல்லெறிஞ்சிடலாம் கூடிடும். ஆனா பெற 11க்கு சுற்றி சாய்ந்த பிறகு லொகருடைய அந்த நேரம் ஆரம்பமாகுவதற்கு அந்த நேரத்துலதான் நம்ம கல்லெறியும். இப்ப நம்ம அது இல்லாம கூட அந்த நேரத்துல கல்லெறி போவாங்க. தயவு செஞ்சு அந்த நேரத்தை யாரும் கல்லெறி போவாங்க, யாரும் கல்லெறிய போகாதீங்க. சூரியன் அந்த உஷ்ணம் எல்லாம் போன பிறகு ஒரு 4 மணி அந்த டயத்துல கல்லெறிவதற்காக போன்ற கூட்டம் ஓரளவுக்கு குறைஞ்சிடும். போனதை ரொம்ப சிரமப்பட்டாங்க. அது மாதிரி இல்லாம நம்ம இரவு மறுநாள் காலை ஃபஜ்ர் வரை நம்ம கல்லெறியலாம். என்னங்க, மறுநாள் காலை ஃபஜ்ர் வரை நமக்கு கல்லெறிவதற்கு நேரம் இருக்குது. அதனால நம்ம ரொம்ப அவசரப்பட வேண்டியதில்லை. பொறுமையா சூரியன் அந்த மறையக்கூடிய அந்த நேரத்துல கூட நம்ம அசருடைய நேரத்துல கூட கிளம்பி போலாம். கிளம்பி போய் கல்லெறிஞ்சிட்டு அதுக்கு 3 செய்தான் கல்லெறியும். பெற 11க்கு பெரிய செய்தான், சின்ன நடு செய்தான், கடைசி செய்தான், சின்ன செய்தான், பெரிய செய்தான், நடு செய்தான், சின்ன செய்தான். இப்போ ஒவ்வொரு செய்தானுக்கு பிறகும் கல்லெறியும் போது ஒரு செய்தான் கல்லெறிஞ்சோம்னா கொஞ்சம் தள்ளி நின்று திபுலாவை நோக்கி துவா செய்யும். இப்ப 2வது செய்தானுக்கு கல்லெறிஞ்சிட்டோமா கொஞ்சம் தள்ளி நின்று திபுலாவை நோக்கி துவா செய்யும். கடைசியா செய்தான கல்லெறிஞ்ச பிறகு துவா செய்ய தேவையில்லை, அப்படியே திரும்பி வந்துடும். இந்த 11வது நாள் கல்லெறிவது ரொம்ப கடுமையான ஒரு விஷயம். நாங்க என்ன செஞ்சோம், காலையில 8 மணிக்கு கிளம்பி தவாப்பு தியாராவுக்கு போனோம். லொகர் வரைய தவாப்பு தியாரா ஸ்டைல் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டோம். லொகர் அங்கேயே தொழுதோம். அதுக்கப்புறம் சாப்பாடு பக்கத்துல கிளாக் டவர்ல நல்ல சாப்பாடு கிடைக்கும். யாராவது சாப்பாடு எடுத்துட்டு வரணும்னு சொன்னா இங்க கிளாக் டவருக்கு போயிருக்கு. மேல 3வது மாடி அல்லது 5வது மாடி அங்க போனீங்கன்னா ஹில்டன் டவர், கிளாக் டவர் இந்த 2 இடத்துலயும் சாப்பாடு கிடைக்கும். தேவையான சாப்பாடு நல்லா சாப்பிட்டுக்கணும். ஏன்னா அடுத்து நடை இருக்குது, நிறைய இருக்குது. 12 அன்னைக்கு மட்டும் ஒரு மனிதர் 30 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனால அதுக்கு தயாரா நம்ம இருக்கணும். இப்ப அந்த நடைக்கான இடத்தை நல்லா சாப்பிட்டுக்கங்க. சாப்பிட்டு அசரு தொழுக வரை அங்கே இருக்கு. 11 அன்னைக்கு அசரு வரை அங்கே இருந்துச்சு. அங்கிருந்து டாக்ஸி ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. டாக்ஸிக்கு போக முடியாதுன்னு சொன்னா, அதுக்கான பண வசதி இல்லைன்னு சொன்னா நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர் நடந்து போனா சைத்தானுக்கு கல்லெறிய இடம் 5 கிலோமீட்டர். அங்கிருந்து உங்களுடைய டென்ட் குறைஞ்சது ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கும். டாக்ஸில போனாலும் அவன் எங்கேயாவது ஒரு இடத்துல இறங்கிப்போம். நாங்க அசர் சொல்லிட்டு டாக்ஸில பிடிச்சோம். 100 ரியால் ஒரு ஆளுக்கு வாங்கினோம். 8 பேர் ஏறணும். 800 ரியால் வாங்கிட்டு கொண்டு போய் ஒரு மலைக்கு அடியில் இறக்கி விட்டான். அங்கிருந்து நடந்து போறோம் 6 கிலோமீட்டர். அங்கிருந்து 6 கிலோமீட்டர் கடந்து போனாலே 5 கிலோமீட்டர் தான். மலை இறக்கிட்டு அரசு மலை ஏறி எப்படியே போறோம் 6 கிலோமீட்டர் போய் கல்ல இருந்துட்டு அங்கிருந்து மறுபடியும் இன்னொரு பக்கம் மலை கீழே இறக்கி விட்டான். அங்க போய் அங்கிருந்து கீழே இறக்கி பார்த்தா வினாட்டு 12 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் காமிக்குது. அங்க மறுபடியும் ஒரு டாக்ஸி பிடிச்சா அவன் 100 ரியால் வாங்குறோம். அந்த டாக்ஸிக்காரே வினாவுக்கு 3 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறக்கி விட்டான். அங்க இருந்து நாம போகும்பொழுது நடந்து 3 கிலோமீட்டர் நைட்டு போய் ஏறக்கூடிய மணி எத்தனைங்க, 1 மணி. நைட்டு காலையில 8 மணிக்கு கிளம்பி நைட்டு போய் சேர்வதற்கு 1 மணி ஆயிடுச்சு. கூட வயசானவங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரொம்ப சிரமப்பட்டாங்க. அல்லாவுடைய நாட்கள் எல்லாம் அல்லாவுடைய நாள். இந்த ஊருக்கு போன சென்ற வருஷம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதோட நாங்க ஈஸியா செஞ்சுட்டோம் அல்லாவுடைய நாள். ஆனா கொஞ்சம் செலவாச்சு. போய் நைட்டு போய் தங்கியாச்சு. மறுநாள் பிறை 12 ரொம்ப ஈஸியா இருந்துச்சுங்க. 12 நம்ம டென்ட்ல இருந்து நேரம் நடந்து போன 1.5 கிலோமீட்டர் தான் கல்லெறிக்கணும். 1.5 கிலோமீட்டர் தான் கல்லெறிக்கணும். கல்லெறிஞ்சிட்டோம். கல்லெறிஞ்சு மறுபடியும் வந்து 1.5 கிலோமீட்டர். ஒரு நேரம் போக வருவதற்கு ஒரு நேரம். 4 மணிக்குனா முடிஞ்சிருச்சு. 4 மணிக்குனா எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 4 மணிக்கு வந்தோம். வந்த உடனே எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா 13க்கு மகரிபுக்கு பிறகு நம்ம அங்க தங்கிட்டோம் சொன்னா
பிற 13 கல்லெறிய வேண்டும். ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட மக்ரிபுக்கு பிறகு ஒருத்தர் தங்கிட்டாரு அப்படின்னு சொன்னா பிறை 13 கல்லெறிஞ்சிட்டு தான் அவர் போகணும். ஆனா இமாம் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு ஃபஜ்ர் தாண்டி தங்கினாருன்னு சொன்னா ஃபஜ்ருக்குள்ள அவர் போயிட்டாரு அப்படின்னா தேவையில்லை. ஃபஜ்ர் ஒரு தாண்டி அவர் தங்கினாரா கல்லெறிஞ்சிட்டு தான் போகணும் ஹனஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்ப நம்ம பிறை 13 கல்லெறிவது சிறந்தது என்று குர்ஆன் நமக்கு சொல்கின்றது. வமன் தஅஜ்ஜல ஃபீ யௌமைனி ஃபலா இஸ்மாலே. ஒருத்தர் அவசரப்படுறாருன்னு சொன்னா அவர் முன்னாடியே அவர் கல்லெறிஞ்சிட்டு பிற 12லயே போயிடலாம். ஒருத்தர் அவசரப்படல, வமன் தஅஜ்ஜல ஃபலா இஸ்மாலேஹி லிமன் இத்தகா. ஒருத்தர் அவசரப்படாம 13 தங்குகிறார் என்றால் அவர் அது சிறந்தது என்று அல்லாஹ் சொல்றார். அதனால 13 தங்கிட்டு நீங்க கல்ல எடுத்துட்டு உங்க டென்ட் உங்க அஜீசியாவுக்கு போறீங்க, அப்ப லேட்டா போயிடும். எல்லாருக்கும் இது பஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. எல்லாருக்கும் 13 அன்று எல்லாருக்கும் டென்ட் பக்கத்துல பஸ் ஏற்பாடு பண்ணுவாங்க. ஈஸியா நீங்க போயிடலாம். ஆனா 12க்கே நீங்க போனால் சிரமப்பட்டு காசு கொடுத்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏதாவது பஸ் வரும், அந்த பஸ்ல ஏறணும்னா 50 ரியால். எப்ப போய் இறக்குவோம்? 5 மணிக்கு ஏறணும். ஒரு பஸ்ல 5 மணிக்கு ஏறினா போய் இறக்கும் போது 8:30 மணி. போய் இறக்கும் போது 8:30 மணி. நம்ம நடந்து போயிருந்தாலே ஒரு நேரத்துல போயிருக்கலாம். நடந்து போயிருந்தாலே ஒரு நேரத்துல போயிருக்கலாம். காசு ரொம்ப செலவாகும். நடக்காம கார்ல போனோம், பஸ்ல போனோம்னா காசு ஒரு 500 ரியால் நம்ம வச்சுக்கணும். இந்த 5 நாள் செலவு பண்றதுக்கு 500 ரியால் நம்ம வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இந்த ஹஜ்ஜில ஏதாவது அவசர தேவைக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அவசர தேவை. இப்ப நம்ம 13 அன்று நம்ம தங்கி கல்லெறிஞ்சிட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம்னு சொன்னா ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும் அல்லாஹ் தஆலா லேசாக்கிட்டான். அது நிறைவேறிடுச்சு. அல்லாஹ் தஆலா எல்லோருடைய அந்த ஹஜ்ஜையும் கபூலாக்கி லேசாக்கி தந்துருவானாக. அன்பானவர்களே, அடுத்து ஒரே ஒரு விஷயம், தவாப், கடைசி தவாபே விதா, விடைபெறும் தவாப்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம மக்காவில் இருந்து நம்ம ஊருக்கு அல்லது அங்கிருந்து மதீனாவுக்கு கிளம்புவோம். கிளம்புவதற்கு முன்பதாக அதுக்கு இடைப்பட்ட நாள் நம்ம அங்கதான் இருப்போம். இடைப்பட்ட நாள்ல அங்கதான் இருப்போம். அப்ப இருக்கும் பொழுது அந்த நாட்களை வீணாக்காம 5 வேளையும் கலந்து தொழுகு, அல்லது ஒருத்தர் மதிய நேரத்துல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு உணவை எடுத்துக்கொண்டோ அல்லது ஏதாவது சாப்பிட எடுத்துக்கொண்டோ அசருக்கு போயிட்டாருன்னு சொன்னா இஷா வரை அங்கேயே இருந்து இஷா தொழுகும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கங்க. இஷா தொழுத உடனே அந்த பஸ் ஏறுற இடம் இருக்குல்ல, அந்த கூட்டம் பயங்கரமா இருக்கும். அதனால என்ன செய்யணும்னா இஷாவுடைய தொழுகைய சபா மர்வாவுக்கு அந்த பக்கம், அங்கக்குள்ள தொழுகைக்கு இடம் இருக்கு. சபா மர்வாவுக்கு அந்த பக்கம், அங்கக்குள்ளதான் பஸ் ஸ்டாண்டு அந்த பக்கம் தான். அந்த சபா மர்வாவுக்கு பக்கத்துல போய் தொழுதுருங்க இஷாவை அங்க தொழுதுட்டு உடனே நமக்கு பஸ் கிடைச்சிடும். பக்கத்திலே போயிடலாம். நடந்து போனோம்னா பஸ் வந்துடும். கூட்டம் பயங்கர கூட்டம் ஓடும். பஸ்ல ஏறி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்வதற்கு எப்படி 1 நேரம் ஆகும். எப்படியும் சில சமயம் சீக்கிரம் போயிடுவாங்க, சில சமயம் பஸ் லேட் ஆகும். சீக்கிரமா போனீங்கன்னா சீக்கிரம் கிடைச்சிடும். சில சமயம் பஸ் நம்ம இந்த பஸ் எப்படின்னு சொன்னா சபா மர்வா கிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுல எல்லாரும் பஸ் எந்த பஸ்ல வேணாலும் ஏறலாம். அது போய் ஒரு இன்னொரு இடத்துல நிப்பாட்டுவாங்க. அவங்களுக்குள்ள இறங்கின பிறகு நம்ம பில்டிங்க்கு ஒரு பஸ் நம்பர் கொடுப்பாங்க. அதுலதான் ஏறணும். நம்ம பில்டிங்க்கு கீழே ஒரு பஸ், அந்த பஸ் அங்கதான் நிப்பாட்டணும், வேற எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். அங்க அந்த பஸ்ல தான் நம்ம ஏறணும். 9B-னா 9B-ல தான் ஏறணும். A1னா A1ல தான் ஏறணும். அந்த பஸ்ல நம்ம பார்த்து ஏறணும். வேற பஸ்ல ஏறினீங்கன்னா உங்க இடத்துக்கு போக முடியாது. வேற பஸ்ல ஏறினா எந்த பஸ்ல வேணாலும் ஏறினீங்கன்னா போக முடியாது. நம்ம 9B-ல தான் ஏறணும். நம்ம ஏறிட்டோம்னு சொன்னா அங்க இருந்து போய் நம்மளை எங்க போய் இறக்குவாங்க, நம்ம இடத்துல போய் இறக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் காலையில வேகமா ஒரு 4 மணி 3 மணிக்கு நமக்கு பஸ் வந்துடும். 2 மணில இருந்து பஸ் இருக்கு. 2 மணில இருந்து பஸ் இருக்கு. 2 மணிக்கு நம்ம கிளம்பணும்னா அங்க இருந்து இன்னொரு இடத்துல வந்து அந்த இடத்துல இறக்கிடுவாங்க. அங்க இருந்து ஹரத்துக்கு போறது பஸ் 2 பஸ் மாறினா நம்ம எங்க போகணுங்க, அஜீசியாவுக்கு 2 பஸ் மாறினா போகணும்.
இது ஹஜ்ஜுடைய காலங்கள்ல டாக்ஸி எல்லாம் நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 நாளுக்கு பிறகு டாக்ஸி எல்லாம் திறந்து விட்டுருவாங்க. அதுவரை டாக்ஸி ரேட் அதிகம். ஹஜ்ஜுடைய காலங்கள் முடிந்த பிறகு உம்ராவுடைய காலம் ஆரம்பமாயிடும். உம்ராவுடைய காலம் ஆரம்பமாயிடும். அப்போ டாக்ஸி 10 ரியால் ஆயிஷா பள்ளி, 10 ரியால் ஹரம், 10 ரியால் அங்க 10 ரியால் கேட்பாங்க. 10 ரியால் கம்மியா போக மாட்டாங்க. 10 ரியாலுக்கு கம்மியா போக மாட்டாங்க. இப்ப 5 பேர் 6 பேர் சேர்ந்து நேரம் ஆயிஷா பள்ளிக்கு போறோம். அங்க போய் எஹராம் கட்டுறோம், உம்ராவுக்கு நியத்து வைக்கிறோம். அங்க இருந்து நியத்து வச்சுட்டு ரகாத் சொல்லிட்டு லப்பைக்கு சொல்லி கொண்டு உம்ரா செஞ்சுட்டு சபா மர்வா அங்கோட்டு ஓடிட்டு அந்த இரவு அப்புறம் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வருது. இப்படி தொடர்ந்து உம்ராக்கள் நிறைய செய்யுங்க, நிறைய குர்ஆன் ஓதுங்க, நிறைய ஸலவாத் ஓதுங்க, முக்கியமான இடங்கள்ல துஆ செய்யுங்க. மகாம இப்ராஹிம் அந்த இடத்துல துஆ கபூலாகும், சஃபா மர்வாவுல துஆ கபூலாகும், அதே போன்று ஹஜ்ஜில துஆ கபூலாகும், அதே போன்று முல்தஜிம் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுல் அஸ்வத்துக்கும் நம்முடைய காபத்துல்லாஹ்வுடைய கதவுக்கும் நடுவு இடம் முல்தஜிம், அந்த இடத்துல துஆ கபூலாகும். இப்படி எல்லா இடங்களிலும் துஆ செய்யணும். துஆ செஞ்சு அல்லாஹ்வுடைய அருளை எந்த அளவுக்கு பெற முடியும் அருளை பெற்று குறைஞ்சது ஒரு குர்ஆன் கூட போனா ஒரு 3 குர்ஆனாவது ஓதிக்கணும். ஹஜ்ஜுடைய காலங்கள் அல்லது குர்ஆன் ஓத தெரியாதுங்க, குர்ஆன் ஓதுங்க, குர்ஆன் ஓதிக்கிட்டே இருங்க, நிறைய ஓதுங்க. குர்ஆன் நிறைய ஓதுங்க. இப்ப நம்ம எங்க போறோங்க? அடுத்து எங்க போறோம்? மதீனாவுக்கு போறோம். இந்த மதீனாவுடைய பயணம் இருக்குதே ரொம்ப முக்கியமான பயணம். முக்கியமான பயணம் என்னங்க? மதீனாவுடைய பயணம். இப்ப மதீனாவுக்கு நம்ம போகும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஒரு முழுமையான ஒரு செய்தியை கிடைக்கணும். நம்ம அடிமொழி மூலமா ஆண்டு போன வருடத்திற்கு நாங்கள் வந்த பிறகு முதல் நாடு இந்த மாவும் நல்ல கல்வித்துறைய மாவும் வந்திருந்தார்கள். அதை ரொம்ப தெளிவாக சொல்லும்போது எனக்கே கரெக்டாக அந்த கைக்கெல்லாம் அவங்க சொல்லும்போது எங்களுக்கும் அது மனப்பாடமாக ஆகுது. நாங்கள் போன காலத்துலலாம் இவ்வளவு வசதிகள்லாம் கிடையாது. 2004 பார்த்தீங்கன்னா கூலி ஏற்றிட்டு போகிற வேலையெல்லாம் நாங்கள் ஏறி போவோம். இந்த பத்திரிகையாளர் கூலியெல்லாம் கிடையாது. இப்போ என்ன கேட்டீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரவங்க அவங்க வீட்டு சாலையில வாங்கினது இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அனுபவம் இல்லை. இன்னும் நிறைய சொல்லும் போது நமக்கு அவங்களுடைய அனுபவம் குறிப்பா இமாம் சொல்லிட்டு படிப்படியா சொல்லிட்டு ரொம்ப அழகாகவும் ரொம்ப தெளிவாகவும் சொன்னாங்க. அதே மாதிரி இன்ஷால்லாம் நீங்க கவுத்துல முதல் பார்க்கும்போது நீங்க நடந்து போறது அரைக்குறையா தெரியும். சைடு தான் அப்ப பார்க்காதீங்கன்னு சொல்லுவோம். நாம போனப்போ இமாம் எப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. முதல் நீங்க கவுத்துல பார்க்கும்போது இது நீங்க எதிர பார்த்துருப்பீங்க, படத்துல பார்த்துருப்பீங்க, ஒரு அட்டையில செஞ்சு வடிவமைச்சு பார்த்துருப்பீங்க. அதை போய் நீங்க முதல் பார்க்கும்போது முழுமையா பார்க்கணும். மொத்தமா முழுமையா படணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம். அதை பார்த்த பிறகு முதல்ல கேட்கக்கூடிய என்ன இமாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுதான் கேள்வி. அந்த தூக்கிட்டு போய் கால வச்சோடனே உங்களை அறியாமையே அழுவோம். நாங்களாம் அழுவோம். எவ்வளவு பெரிய குலத்தைய பாவியா இருந்தாலும் செஞ்சிடும். அவ்வளவு மோசமான ஒரு இடம். அந்த இடத்துல நம்ம கால வைக்கும்போது நம்மளை அறியாம நம்ம மனசு இவ்வளவு குற்றம் பண்ணமே, இவ்வளவு தப்பு பண்ணமே, இவ்வளவு துரோகம் பண்ணமே, இந்த அந்தந்த சொந்தக்காரங்க அழிச்சு அழிச்சு கேட்கும் போது அது ஒவ்வொன்றும் அப்படியே மனசுக்கு ரொம்ப நீங்க பிறந்த பாலகத்தை கூட வெளியே வருது. தவாபு சுவிதா உஸ்மானில கடைசியா
அதுதான் கடைசி உங்களுடைய வீட்டில் மீண்டும் நம்ம இந்த காப்பத்தெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு இந்த வாக்கியத்தை கூடிய ஆளெல்லாம் கடைசியை கேட்டுட்டு எல்லாம் வந்து சேர்ந்துங்க. ஆயிரத்தி வாக்கியா இருந்தா எல்லாரும் சந்திப்போம். எல்லாம் நிச்சயமா அதை நிலைக்கு கொடுக்கலாம். தொடர்வாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. இப்ப நம்ம தவாஃபுல் விதா, தவாஃபுல் விதா விடைபெறும் தவாஃப். விடைபெறும் தவாஃப்னு சொன்னா நம்ம கடைசியா காபத்துல்லாஹ்வை தவாஃப் செஞ்சுட்டு சை செய்யறது இல்லை, தவாஃப் மட்டும் செஞ்சுட்டு பின்னோக்கி நம்ம போகணும். காபத்துல்லாஹ் பார்த்துக்கிட்டே பின்னாக காலை எடுத்து வச்சு போகும்பொழுது ஒரு தாய் பிள்ளையை பிரிகிறது போன்ற ஒரு உணர்வு இருக்கும். ஒரு கவலையோடு போகணும். யாரெல்லாம் இந்த ஹரமுக்கு மறுபடியும் கொண்டு வா, மறுபடியும் நான் உம்ரா செய்யணும், மறுபடியும் நான் ஹஜ் செய்யணும், மறுபடியும் சை போகணும், மறுபடியும் சந்தோஷத்தை குடிக்கணும். இந்த இடத்தை நம்ம திரும்ப திரும்ப வாழ்க்கையை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற ஒரு பிரியா விடை குடிக்கிறதுதான். நம்ம போகும்பொழுது மனம் கனமா இருக்கணும். ஒரு கனத்த இதயத்தோடு நம்ம விடை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையில நம்ம அங்கிருந்து போறோம். அதுக்கப்புறம் நம்ம அங்கிருந்து மதீனாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. குறிப்பிட்ட அந்த நாளுக்கு முன்னாடி நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, நம்ம போறது வந்து பிக்னிக் போகல, பட்ஜெட் பண்றதுக்காக நம்ம போகல, நம்ம அமல் செய்யறதுக்கு போறோம். ஹரம்ல நம்ம என்ன பொருளெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் நமக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கும். என்ன பொருள்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நம்ம ஊர்லயே கிடைக்கும். ஆனா பேச்சு வளர்றது முக்கியம். கம்சம் தண்ணி நமக்கு கிடைச்சிடும். இது அதவே நோக்கமா நம்ம வச்சுக்கிறக்கூடாது. நிறைய பேர் பார்த்தோம்னா கடைசியிலேயே நேரத்தை கழிச்சுறாங்க, தொழுகை மிஸ் பண்ணிடுறாங்க. தொழுகையை போன இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஒரு தொழுத 1 லட்சம் தொழுத என்ன, 1 லட்சம் தொழுத என்ன. அதனால நம்ம இந்த ஷாப்பிங்கை வந்து நம்ம ஒத்தி வைக்கிறது சிறந்தது. மதீனாவுக்கு போன பிறகு மதீனாவுக்கு நம்ம கிளம்பும் போது ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம இங்கிருந்து நம்ம எப்ப ஹஜ் நமக்கு முடிவாச்சு அப்ப இருந்து ரசூலுல்லாஹ்வுக்காக நம்ம ஏதாவது ஹஜ்ஜா கொண்டு போறதுக்கு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செலவாத் 1000 செலவாத், 2000 செலவாத், 8 செலவாத், அல்லது நபியவங்களுக்காக குர்ஆன், நான் குர்ஆன் ஓதுறேன் நபியவங்களுக்காக, நபியவங்களுக்காக சதகா செய்யறேன். இப்படி நம்ம வந்து இங்கிருந்தே நபியவங்களுக்காக ஒரு அன்பளிப்பு தயார் செஞ்சுட்டு போகணும். எப்படி நம்ம பிள்ளைய பார்க்க போகும்போது வெளியூர்ல இருந்து வரும்போது அன்பளிப்பு ஏதாவது தீப்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு போனா சந்தோஷப்படுவாங்க. பிள்ளைகள் பார்த்த உடனே ஏதாவது வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. நம்மளுடைய மனைவிக்கு சேலை, ட்ரெஸ், துணி, கடிகாம இதெல்லாம் வாங்கி கொடுத்தா, நகை வாங்கி கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க. ரசூலுல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் செயல் எதுவும் அதை நம்ம செஞ்சுட்டு போகணும். நபி உங்களை நம்ம சந்தோஷப்படுத்துவதற்கு நம்மளை நபி உங்க பார்த்த உடனே சந்தோஷப்படணும். நபி உங்க நம்மள தியாகம் பண்ண போறோம், மதீனாவுக்குள்ள காலெடுத்து வைக்க போறோம். நம்ம போகும் பொழுது நபி உங்க நம்மளை பார்க்கும் பொழுது அந்த தியாகத்தை சலாம் சொல்லும் பொழுது நபி உங்கள்கிட்ட இருந்து பதில் தராம வரும். அதை நம்ம கேட்கறது அதெல்லாம் நாடினா அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நம்ம கேட்க முடியாட்டி நம்ம நபி உங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்கன்ற உறுதியான எண்ணம் நமக்கு இருக்கு. அன்பானவர்களே, இப்ப மதீனாவுக்கு போய் போகும் பொழுது தலவாத்து வந்துகிட்டே போறோம்.
இப்ப நம்ம மதீனாவுல போய் நம்ம இறங்கிட்டோம். இறங்கின பிறகு கொஞ்சம் பொறுமையா இருக்கும். ஏன்னு சொன்னா நம்ம எங்க போய் நம்ம பஸ் இறக்கி விட்டுருக்காங்க, அந்த பில்டிங்ல நமக்கு ரூம் பிரிச்சு கொடுப்பாங்க. ரூம் பிரிச்சு கொடுக்கும் பொழுது சில மணி நேரங்கள் ஆகும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஹால்ல உட்கார வச்சிருவாங்க. ரூம் பிரிச்சு கொடுக்கறதுக்கு லேட் ஆகும். ரூம் பிரிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா எதிர்ப்பு கிடைக்கிறது அவங்க கையில கிடைச்சிருச்சு. அந்த ரூம்ல போய் நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு நம்ம குளிச்சு ரெடி ஆகிட்டு நம்ம நறுமணம் பூசி புத்தாடை அணிந்து ஒரு பெருநாளுக்கு நம்ம எப்படி தயாராகுமோ அது போன்று தயாராகி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்கு நம்ம போறோம். நபி அவங்களை சலாம் சொல்வதற்கு நம்ம போறோம். இப்ப போற உடனே ஹரம் ஷரீஃப்ல நம்ம கால் வைக்கும் போது நம்ம பிஸ்மில்லாஹ் சொல்லி பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அல்லாஹும்ம ஃப்தஹ் லி அப்வாப ரஹ்மத்திக என்று சொல்லி எப்படி நம்ம வந்து ஹரம்ல மக்காவுல காபத்துல்லாவுல எந்தெந்த ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம கடைபிடித்தோமோ அந்த எல்லா ஒழுக்கங்களையும் இந்த மதீனாவிலையும் கடைபிடிக்கணும். இது நபி அவங்க வாழ்ந்த இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த நகரம், அந்த பள்ளிவாசல், அந்த இடத்துல அதப்பு ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். இப்ப நம்ம கிளம்பி போகும் பொழுது நம்ம நறுமணம் பூசிக்கொண்டு பாபு சலாம் என்ற அந்த வாயு வழியாக அல்லது பாபு ஜில்லி அந்த வாயு பாபு ஜில்லா அழைச்சிட்டாங்க, உள்ள போக முடியாது. பாபு சலாம் வழியாக தான் போகணும். அதுக்கும் வந்து இது பாதை மாதிரி போட்டு ரொம்ப தூரம் வரிசைகள் நின்று போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளவு அல்லாஹ் கிடைக்கிறதோ பொறுமையாக நடந்து போய் சலாம் சொல்வதற்கு நபி அவர்களுடைய அந்த மஸ்ஜிதுல போய் நபி அவர்களுடைய ரௌதாவுக்கு முன்னாடி பணிவோடு பயபக்தியோடு துணிந்த வண்ணமாக ரசூலுல்லாஹை பார்ப்பது போன்று நாம் எண்ணத்தை உண்டாக்கி கொண்டு நாம் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா ஹபீபல்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலைக யா கைருல் ஹல்கில்லாஹ், அஸ்ஸலாமு அலைக அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று அந்த இடத்துல நின்று அமைதியாக நம்ம சலாம் சொல்லணும். யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அங்க நம்முடைய ஷஹாதத்தை அங்க சொல்ல வேண்டும். இங்க நம்ம கலிமா சொல்லிக்கிட்டே இருந்தோம், நபி அவங்களை நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஆனா நபி அவங்களுடைய அந்த தர்பார்ல இன்னி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். நபியே நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய அடிமை, நான் சாட்சி சொல்றேன். நபி அவங்களுடைய தர்பாரில நின்று நம்ம ஷஹாதத்து கலிமாவை சொல்வது ஒரு உயர்ந்த ஒரு அமலாக. அன்பானவர்களே, அந்த நபி உங்களுக்கு சலாம் சொன்ன பிறகு சிறிது தள்ளி அபூபக்கர் நாயகம் அவங்களுக்காக அஸ்ஸலாமு அலைக யா ஹலீஃபத்துல்லாஹ், நபி உங்களுடைய கலீஃபாவே உங்களுக்கு மீது சலாம் உண்டாகட்டும். அஸ்ஸலாமு அலைக யா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அவங்களுக்கு பணியோடு சலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அவங்களுக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு சலாம் சொன்னார். அஸ்ஸலாமு அலைக யா அமீருல் முஃமினீன், அஸ்ஸலாமு அலைக யா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு என்று அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹரம்ல 8 நாள் தந்தோம். எத்தனை நாளுங்க? 8 நாள். இந்த 8 நாள்ல ஒவ்வொரு தொழுகையும் ரொம்ப முக்கியம். 8 நாள்ல ஒவ்வொரு தொழுகையும் ரூம்ல தொழுகிறாங்க. ரூம்ல தொழுகிறேன்னு சொல்லணும். ஹரமுக்கு வந்துடும். பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எங்க வந்துடணும்? ஹரமுக்கு வந்துடும். நீங்க உம்ரா போனீங்கன்னா 3 நாள் தான் தங்கக்கூடிய பாக்கி கிடைக்கும். 3 நாள்ல 15 வக்து தான் சொல்லுவோம். ஆனா 8 நாள்ல 40 வக்து தொழுகை நமக்கு கிடைக்கும். இந்த 40 வக்து தொழுகை எப்படிப்பட்டதுன்னு சொன்னா நபி அவங்க சொன்னாங்க, யார் என்னுடைய பள்ளியில மன்சல்லாத்தி மஸ்ஜிதி 40 ஸலாத்தன், என்னுடைய பள்ளியில யார் 40 தொழுகை சொல்லுவாரோ லா யஃபூதுஹு ஸலாத்தன், ஒரு தொழுகை கூட விடாமல் 40 தொழுகை தொடர்படியாக யார் சொல்லுவாரோ குதிபத் லஹு பராஅத்து மினன் நார், அவருக்கு அல்லாஹ் தஆலா 3 விதமான விடுதலை பத்திரத்தை தரான். ஒன்னு நரகத்திலிருந்து விடுதலை, ஒன்னு நரகத்திலிருந்து விடுதலை, வனஜாத்து மினல் அஸாப், அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து விடுதலை. மூணாவதாக வபரிகும்
மினன் நிஃபாக். நிஃபாக் நயவஞ்சக தன்மையிலிருந்து விடுதலை. அன்பானவர்களே, இந்த 40 வக்து தொழுகையை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அல்லாஹ்வுக்காக. ஏன்னா இந்த பாக்கியம் ஹஜ்ஜில தான் கிடைக்கும், உம்ராவுல போனவங்களுக்கு கிடைக்காது. 3 நாள் தங்க வைப்பாங்க, கூட்டு போயிடுவாங்க. 4 நாள் தங்க வைப்பாங்க, கூட்டு போயிடுவாங்க. ஒரு வாரம் 8 நாட்கள் நம்ம தங்குறோம். 8 நாட்கள் 40 வக்து தொழுக அந்த இமாம் ஜமாத்தோடு நம்ம தொழுதுட்டு நம்ம வரும் பொழுது இந்த 3 விடுதலை பத்திரம் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, அதனால இந்த நபியுடைய பள்ளிவாசல்ல அதிகமா தொழுவதற்கு முயற்சி செய்யுங்க. முடிந்த அளவுக்கு ஈத்திகாஃபிற்கு முயற்சி செய்யுங்க. ஈத்திகாஃப் நபியுடைய பள்ளிவாசல்ல போய் ஒரு நாள் ஈத்திகாஃப், ஒரு நாள் நோன்பு வைத்து ஈத்திகாஃப் இருங்க, பெரிய நன்மை கிடைக்கும். நபியுங்க சந்தோஷமாவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாவாங்க. அடிக்கடி நபியுடைய ரவுதாவுக்கு சென்று சலாம் சொல்ல முயற்சி பண்ணுங்க. மதீனாவுக்கு போறதுக்கு முன்பிருந்தே ஒரு விஷயத்தை செய்யணும். எல்லோரும் கவனமா கேளுங்க. தாய்மார்களே, சகோதரர்களே, ஹாஜிமார்களே, ஒரு விஷயத்தை கவனமா கேளுங்க. மதீனாவுக்கு போவதற்கு முன்பதாகவே ஒரு விஷயத்தை செய்யணும். நுசுக்கு ஆப்னு ஒண்ணு இருக்கு. என்னங்க நுசுக்கு ஆப்? நுசுக்கு ஆப்ல நம்மளுடைய அந்த விசாவுடைய அந்த நம்பரு, நம்முடைய பேர் எல்லாம் போட்டு நம்ம பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். மதீனாவுக்கு போறதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்னா, நமக்கு அந்த நுசுக்கு ஆப்புல ரௌதத்துல் ஜன்னாவுல தொழுவதற்காக அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கிடணும். நம்ம அதை அமுக்கிற உடனே அப்பாயின்மெண்ட் காமிக்காது, அது காமிக்காது. நம்ம அடிக்கடி பார்த்தோம் சொன்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு டேட் கொடுக்கும். டேட் எந்த நேரம் கேட்கும் அந்த நேரத்தை நம்ம குறிப்பிடணும். எந்த நாளும் கேட்கும் அந்த நாளை குறிப்பிடணும். இப்படி குறிப்பிட்டு நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நீங்க அந்த நுசுக்கு ஆப்பை எடுத்துட்டு போயிட்டு நீங்களே போய் நீங்க ரவுதத்துல் ஜன்னாவுல போய் கொடுத்துடலாம். ஆனா அப்பாயின்மெண்ட் வாங்கின நேரத்துக்கு மட்டும்தான் போக முடியும். வேற நேரத்துல போய் சொல்லுதா கேட்க மாட்டாங்க. நேரத்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வர முடியல, இன்னைக்கு கிடைக்காது. ஒரு தடவை தான் அந்த நேரம் உங்க போன்ல உங்க போட்டோவை காமிச்சாதான் உள்ள விடுவாங்க. இல்ல ஹாஜிபுல் ஹுஜ்ஜாஜ் எல்லா ஹாஜிகளையும் நாங்க கூட்டு போறோம்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க. அந்த நேரத்துல போய் அவங்களோட சேர்ந்து போனோம்னா இந்த அப்பாயின்மெண்ட் வாங்க தேவையில்லை. அன்பானவர்களே, இப்ப நம்ம மதீனாவுல முக்கியமான நாட்கள் நபியவங்களுக்கு சலாம் சொல்லியாச்சு. மதீனாவுல நம்ம தங்குறோம், 40 வருஷம் தொழுகிறோம். அடுத்து மதீனாவுல பக்கத்துல ஒரு பள்ளிவாசல் இருக்கு, மஸ்ஜிதுல் குபா. இந்த மஸ்ஜிதுல் குபாவுல நம்ம மதீனாவுல இருந்து உம்ரா செய்யக்கூடிய நன்மையை அடையணும்னு சொன்னா மஸ்ஜிதுல் குபாவுல போய் 2 ரக்காத் தொழுதா நமக்கு அந்த நன்மை கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்சல்லா في مسجد القباء ركعتين مثل ركعتين في مسجد القباء له اجر رجل. யார் மஸ்ஜித் குபாவுல 2 ரக்காத் தொழுறாங்களோ ஒரு உம்ரா செஞ்ச நன்மை. இப்ப நம்ம வீட்டுல இருந்து நம்ம இருக்கக்கூடிய ரூம்ல இருந்து ஒளி செஞ்சுட்டு பரிசுத்தமாகி நம்ம சனிக்கிழமை போகணும். சுன்னத் என்னங்க, நபி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடந்து போயிருக்காங்க, வாகனத்திலையும் போயிருக்காங்க. மஸ்ஜித் குபாவுக்கு வாரம் போயிருவாங்க. போய் அங்க சொல்லுவாங்க 2 ரக்காத் தொழுதா ஒரு உம்ரா செய்யற நிலை. மதீனாவுல நிறைய இடங்கள் இருக்கு, ஜன்னத்துல் பக்கீ இருக்கு. அங்க போய் சஹாபாக்கள் 10,000 சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. நபி உங்களுடைய வம்சவழியெல்லாம் அங்கதான் அடங்கி இருக்கிறாங்க. பாத்திமா நாயகம் அடங்கி இருக்கிறாங்க, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க. பெரும் பெரும் சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க, பெரும் பெரும் இமாம்கள் அடங்கி இருக்கிறாங்க. அங்க போய் எல்லோருக்கும் நம்ம சலாம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு பிறகு அஸருக்கு பிறகு எல்லோரும் பொதுமக்கள் போறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, போய் சலாம் சொல்லணும். அதே மாதிரி மதீனாவுல பார்க்க வேண்டிய இடங்கள் உஹது மலை இருக்குது. போர் நடந்த உஹது மலை ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் சலாம் சொல்றது. உஹது மலையை பார்க்கணும். நபி அவங்க சொன்னாங்க, உஹது மலை எங்கே நேசிக்கின்றது, நான் உஹது மலையை நேசிக்கின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உஹது மலைக்கு போகணும். நபி அவங்க எங்கெல்லாம் போனாங்களோ குறிப்பிட்ட இடங்கள் பல இடங்கள் இருக்குது, ஜியாரத்துக்கு கூட்டு போவாங்க. ஆனா போங்க, தொழுக டைத்துல எங்கேயும் போவாங்க. தொழுக டைத்துல தொழுகைக்கு பள்ளிக்கு வந்துடுது. தொழுதுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நேரத்துல போங்க. மதீனாவுல சாப்பாடு நம்ம சமைக்க முடியாது, கடையில தான் வாங்கி சாப்பிடணும். கடையில தான் வாங்கி சாப்பிடணும். குறிப்பிட்ட நேரத்துலதான் சாப்பாடு கிடைக்கும். அதனால தொழுக முடிஞ்ச உடனே இரவு நேரத்துல குறிப்பிட்ட கடைக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கங்க. மதிய நேரத்துல குறிப்பிட்ட நேரத்துல போய் சாப்பாடு வாங்கிக்கங்க. அதே மாதிரி காலையில அந்தந்த நேரத்துலதான் சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு ரொம்ப முக்கியம். சாப்பிடாதான் அமல் செய்ய முடியும், சாப்பிட்டாதான் அமல் செய்ய முடியும். நோன்பு செய்யணும்.
அதனால நல்ல அமல்கள் அதிகமா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா நமக்கு கிருபை செய்வானாக. நம்முடைய எல்லா விதமான அமல்களையும், நம்முடைய எல்லா விதமான தியாகங்களையும், எல்லா காரியங்களையும் அல்லாஹ் தஆலா லேசாக்கி அருள் செய்வானாக. இந்த பயணம் நமக்கு வரும்பொழுது அன்று பிறந்த பாதங்களை போன்று பாவங்கள் இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ஊருக்கு கபூல் செய்யப்பட்டவர்களாக, ஹஜ்ஜுல் மப்ரூராக நம்மை ஆக்கி இதற்கு சொர்க்கவாசிகளாக நாம் திரும்பி வரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. மீண்டும் மீண்டும் ஹஜ் செய்வதற்கும், மீண்டும் மீண்டும் உம்ரா செய்வதற்கும், நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் நம் சந்ததியினர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாக்கு தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்பளித்த காரைக்கால் மாநில ஹஜ் கமிட்டி அவர்களுக்கு, ஹஜ் கமிட்டி தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.